குட் மார்னிங் ஆகாஷ், நீத், தர்ஷினி. ரைட். லாஸ்ட் வந்து ஒரு 50 டேஸா நம்ம வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் வந்து பார்த்துட்டோம். ஜனவரி 1 அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 3 மந்த்ஸ் போயிட்டோம். அண்ட் ஸோ கம்ப்ளீட்டா நம்மளோட ரிவிஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ரைட். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, லாஸ்ட் ஒரு 4 டேஸா ஸோ டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து ரிவிஷன் பார்த்தோம். ஒரு டாபிக் வந்து எடுத்தோம்னா, எனக்கு டெஃபினட்டா அந்த டாபிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து ஆஸ்க் பண்ணுவாங்க. டாபிக்ஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்தோம். மட்டும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்க்குறது தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு 4 டேஸா வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதுல வந்து கன்ஃபார்ம் எனக்கு வந்து ஒரு நீட்ல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் வந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதோட ஃபீட்பேக் நீங்க குடுத்தது எப்படின்னா, சார் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். ஷூரா வந்து நெக்ஸ்ட் வந்து எனக்கு டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எப்ப நம்மளுக்கு டைம் இருக்கோ, அப்பலாம் இந்த மாதிரி நெறைய டாபிக்ஸ் வந்து ரைட். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல் ரெட்யூசிங் ஏஜென்ட் ரைட். ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த ரீஏஜென்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பேருக்கு வந்து என்னன்னா, மெக்கானிசம் படிச்சிருப்பாங்க. ரியாக்ஷன்ஸ் வந்து என்சிஇஆர்டில எப்படி இருக்கோ அப்படியே வந்து பார்த்து மெமரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே. நான் இல்லைன்னு சொல்லல. பட் எனக்கு வந்து ஒரு ரீஏஜென்ட் வந்து குடுத்தா, அது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ன்னு அது தெரிஞ்சாலே எனக்கு வந்து மோர் தென் எனஃப். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம், ஆன்ஸர் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால நம்ம லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணோம்னா, கிரிக்னர் ரிஏஜென்ட்ஸ் பத்தி பார்த்தோம். ஒரு பிரிப்பரேஷன் மெத்தட். ஸோ அது அந்த கிரிக்னர் ரிஏஜென்ட்டோட அப்ளிகேஷன் என்ன? எந்தெந்த பாயிண்ட்லலாம் ஒர்க் அவுட் ஆகும்? எந்தெந்த பாயிண்ட்லலாம் ஒர்க் அவுட் ஆகாது? எனக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து குடுக்கும்? ஸோ இத பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏ டூ இசட் வந்து பார்த்தோம். ஸோ நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஜேஇ அண்ட் நீட் கொஸ்டின். ஸோ அதோட கன்டினியூஷன் தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்னாட் ஏஜென்ட்ஸ் இங்க வந்து ஆல் ரெட்யூசிங் ஏஜென்ட்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு ரியாக்ஷன்ஸ் குடுத்துட்டாங்க. எனக்கு ரியாக்டன்ட் தெரியும், ரீஏஜென்ட்ஸ் தெரியும். என்ன டைப் ஆஃப் ரீஏஜென்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா, டைரக்ட்டா வாய்ஸ் வந்து ஆடிபிளா ஆ ஆகாஷின்னு கொஞ்சம் செக் பண்ணி மத்தவங்களுக்கு ஓகே. தர்ஷினி என்னோட வாய்ஸ் ஓகேவா? என்னோட வாய்ஸ் ஓகேவா தர்ஷினி? இதோ ஃபாத்திமா என்னோட வாய்ஸ் ஓகேவா? ஓகே. குட். தர்ஷினி நான் பேசுறது கேக்குதா? நீ எதுவும் ஹாஃப் ஸ்லீப்ல இருக்கீங்க. ஓகே ரைட். ரைட். ஸோ போலாம். குட். ஸோ ஆல் ரெட்யூசிங் ஏஜென்ட்ஸ். ஒன் பை ஒன்னா வந்து போலாம். ஆல்ரெடி யூ கைஸ் நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிடக்ஷன். ஸோ அப்ப ரிடக்ஷனோட ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து கத்துக்கலாம். இன்னைக்கு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 9:00 வரைக்கும் கிளாஸஸ் வந்து நம்ம நெறைய வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹாஃப்லயே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு போ வேண்டாம். சப்போஸ் நான் பயாலஜி செட் வந்து பேசிக்கிறோம். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு டைம் வந்து வேணும்னா. ஓகேவா? ரைட். ஸோ ரிடக்ஷன் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் a கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஸோ தேர் இஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். தேர்ட் டெஃபினிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இந்த 3 டெஃபினிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரியணும். ஒரு ப்ராப்ளம் வந்து குடுத்துட்டா, அது ரிடக்ஷன் ப்ராப்ளமா, ஆக்சிடேஷன் ப்ராப்ளமான்னு தெரியணும்னா, இந்த டெஃபினிஷன் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். ஜெனரலா எக்ஸாம்பிள் வந்து எடுக்கலாம். ஸோ வி ஹேவ் ஆர்-சி டபுள் பாண்ட் OH. இது வந்து நம்மளோட ஆல்டிகைட். இந்த ஆல்டிகைட வந்து நான் வந்து ரெட்யூஸ் பண்ண போறேன். பை யூசிங் சம் ரெட்யூசிங் ஏஜென்ட். என்னோட ப்ராப்ளம் வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குதுன்னா, வி ஹேவ் ஆர்-சி ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் வி ஹேவ் சல்ஃபர். ஸோ நான் இங்க என்னோட சென்ட்ரல் ஆட்டம் இந்த கார்பன் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஜெனரலா டியூ டு த எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ். இங்க வந்து பாருங்க பிட்வீன் த கார்பன் அண்ட் ஆக்ஸிஜன். த கார்பன் வில் கெட் ஸோ தேர் இஸ் +2 சார்ஜஸ். பட் இந்த ஹைட்ரஜனால உனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, ஒரு -1 சார்ஜ் வந்து கிடைக்கும். அப்ப ஜெனரலா ஆட் பண்ணீங்கன்னா, ஸோ த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இஸ் +1. இனிஷியல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இங்க அதே மாதிரி நீங்க வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் வந்து பாருங்க. ஜெனரலா டியூ டு த ஆக்ஸிஜன் இவனுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, ஸோ தட்ஸ் +1 சார்ஜஸ். அண்ட் இங்க வந்து ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா? அதனால இவனுக்கு வந்து 2 -2 சார்ஜஸ் வந்து கிடைக்கும். -2 +1 ஸோ தட்ஸ் -1. அப்ப இனிஷியல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1 அண்ட் ஃபைனல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் -1. த ரெட்யூசிங் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜெனரலி இஸ் கால்ட் ரிடக்ஷன் அப்படி சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, இங்க வந்து பாருங்க கார்பன் இஸ் கனெக்டட் வித் சிங்கிள் ஹைட்ரஜன். இங்க கார்பன் இஸ் கனெக்டட் வித் ஸோ தட்ஸ் 2 ஹைட்ரஜன்ஸ். இதுல இருந்தே தெரியுது த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ்
இன்கிரீஸ். அப்போ அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஜென்ரலா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் டூ நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும்னா, எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணா தான் முடியும். ஸோ அப்ப இந்த 3 டெஃபினிஷன்ஸுமே இங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஜென்ரலா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரிடக்ஷன் அப்படின்னா, த கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அண்ட் த டிக்ரீஸ் இன் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து தெரியும். கரெக்ட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இந்த ரிடக்ஷன் ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஆ ரியாக்டன்ட் எடுத்து, ஸோ நீங்க வந்து ரிடக்ஷன் வந்து பண்ணீங்கன்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், டெஃபினட்டா உங்களோட ப்ராடக்ட் டிஃபரெண்ட்டா வந்து இருக்கும். அதாவது உங்களோட ரியாக்டன்ட்டும், ப்ராடக்ட் வந்து டோட்டலா வந்து டிஃபரெண்ட்டா வந்து இருக்கும். ஸோ ஜென்ரலா வந்து என்ன சொல்லுவோம்னா, ரிடக்ஷன்ங்கிறது இட் இஸ் அ இன்டர் கன்வெர்ட்டட் ரியாக்ஷன்ஸ். ரிடக்ஷன்ங்கிறது இட் இஸ் அ இன்டர் கன்வெர்ட்டட் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஜென்ரலா நீங்க வந்து ஒரு ஆல்டிகைட் வந்து எடுத்தீங்கன்னா, யூ வில் கெட் ஆல்கஹால். ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கீட்டோன் எடுத்தீங்கன்னா, யூ வில் கெட் த செகண்ட் டிகிரி ஆல்கஹால். ஸோ ஒரு ஆசிட்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா, யூ வில் கெட் டிஃபரெண்ட் ஆல்கஹால்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஜென்ரலா தெரியும். ஸோ ஜென்ரலா சார் இதெல்லாம் ஓகே சார். எனக்கு ரிடக்ஷன் தெரியும். என்னோட ரியாக்ஷன்ஸ் தெரியும். நீங்க டாபிக் உள்ள போங்க சார் அப்படின்னா, ஜென்ரலா நம்ம வந்து பார்க்க போறது யார் அப்படின்னா, ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து என்னன்னா, இந்த வொர்க்க வந்து யார் வந்து பண்ணுவா? இந்த 3 வொர்க்ஸ்னா என்னன்னா, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் ஆக்ஸிடேஷன் ஸ்டேட். இந்த வொர்க்க வந்து யார் வந்து பண்ணுவாங்கன்னா, ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஜென்ரலா. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் 4 டைப்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வி ஹேவ் 4 டைப்ஸ் ஆஃப் ஸோ தேர்ஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ தேர்ஸ் அ மெட்டல் ஹைட்ரைட்ஸ். ஸோ மெட்டல் ஹைட்ரைடுங்கிறது இட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸோ வி ஹேவ் ஸோ தட் இஸ் அ மெட்டல் பிளஸ் ஆசிட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். தேர்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஸோ தட் இஸ் அ கேட்டலிட்டிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ஸோ இது வந்து ஜென்ரல் ஓகேவா? ஸோ மிஸ்சிலானியஸ்ன்னு சொல்லுவோமா? ஸோ தட் இஸ் அ ஜென்ரல். ஜென்ரலா சில ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ அத பத்தியும் நம்ம வந்து இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 4 பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா, நீட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து அட்டெண்ட் ஸோ அதுக்கு அதிகமா கூட கேட்கலாம். ஏன்னா, இந்த பாயிண்ட்ல நீங்க பார்ப்பீங்க ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 25% ஆஃப் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கவர் பண்ணிடுவேன். இந்த ஒரு சிங்கிள் டாபிக். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் அண்ட் ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ், ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட் அண்ட் கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ் அண்ட் கில்மன் ரியேஜென்ட்ஸ் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் இது மட்டும் படிச்சீங்கன்னா 75% ஆஃப் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரிமைனிங் 25% ஒன்லி த பேசிஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ரைட். ஸோ மெட்டல் ஹைட்ரேட்ஸ். மெட்டல் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து தெரியும் ஹைட்ரேட்ஸோட ஸ்ட்ரக்சர் H-. ஸோ இது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜென்ரலா ஸோ நம்மளோட மெட்டல் ஹைட்ரேட்ஸ் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, ஸோ தட்ஸ் அ H- வந்து ஓகேவா? ஸோ இங்க மெட்டல் பிளஸ் ஆசிட்ஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, டைரக்ட்டா வி கேன் கெட் ஸோ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? கேட்டலிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் வி ஆர் கெட்டிங் ஸோ தட்ஸ் அ நேசன்ட் ஹைட்ரஜன்ஸ் வந்து ஓகேவா? ஸோ ஜென்ரலா H- வந்து இங்க வந்து கிடைக்கும். இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. தட் இஸ் மெட்டல்ஸ். ஸோ நேசன்ட் ஹைட்ரஜன்ஸ் வந்து இந்த கேட்டலிட்டிக்ல வந்து ஸோ இவங்கள பத்தி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். சார் யாரெல்லாம் சார் எனக்கு வந்து ஹைட்ரேட் டோனர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலா வி ஹேவ் ஸோ தட் இஸ் H- டோனர்ஸ் யார் அப்படின்னா, நம்மளோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 2 டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் டோனர்ஸ். நியூக்ளியோஃபிலிக் டோனர்ஸ் யாரெல்லாம் நியூக்ளியோஃபிலிக் டோனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஃபர்ஸ்ட் கை. ஸோ அதுக்கப்புறம் சோடியம் போரோ ஹைட்ரைட் செகண்ட் ஒன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் லித்தியம் போரோ ஹைட்ரைட். இவங்க 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் டோனர்ஸ். அதாவது நியூக்ளியோஃபில் டோனர் நம்மளுக்கு வந்து என்ன வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, H- வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஃபிலிக் டோனர்ஸ் வந்து இருக்காங்க. எலக்ட்ரோஃபிலிக் அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, ஒரு எலக்ட்ரோஃபைல் மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் த ஹைட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ரியாக்ஷன்ஸ்க்கு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 மெம்பர்ஸ் 2 மெம்பர் யார் அப்படின்னா, டைபால் H. த செகண்ட் ஒன் இஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேர் இஸ் a B2H6 ஆர் சம்டைம்ஸ் ஸோ வி ஹேவ் ஸோ தேர் இஸ் a BH3+ டெட்ராஹைட்ரோஃபியூரான். ஓகேவா? ஸோ வி ஹேவ் ஸோ தேர் இஸ் a நியூக்ளியோஃபிலிக் டோனர் அண்ட் வி ஹேவ் எலக்ட்ரோஃபிலிக் டோனர். இவங்க 2 பேரும் தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு இந்த இங்க வந்து ஜென்ரலா 1, 2, 3 அண்ட் 4 இந்த 4 மெம்பர்ஸ பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஸோ எந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் என்னால ஆன்ஸர் பண்ண முடியும். ஸோ அப்ப இந்த கிளாஸஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு டேபிள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த 4 மெம்பர்ஸ் யாரெல்லாம் ரெட்யூஸ் பண்ணுவாங்க? ஒரு ஆல்டிஹைட் குரூப் குடுத்தா ரெட்யூஸ் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? ஒரு டபுள் பாண்ட் குடுத்தாங்களா? ரெட்யூஸ் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு ஆசிட் குடுத்தா ரெட்யூஸ் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து என்ன பண்ணிடலாம்னா, ஒரு கம்ப்ளீட் டேபிள் வந்து மேக் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த கம்ப்ளீட் டேபிள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சார் இங்கே ஆக்சுவலாக என்ன சார் நடக்குது? ஓகேவா? சார் ஏன் சார் வந்து இவங்களுக்கு பேர் வந்து நியூக்ளியோஃபிலிக் டோனர் அப்படின்னா, ஸோ இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இருக்கு பார்த்தீங்களா? இவங்கள வந்து நீங்க வந்து ஒரு சால்வெண்ட்ல வந்து டிசால்வ் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் அ லித்தியம் பிளஸ் அண்ட் வி ஹேவ் ஸோ தட் இஸ் அ AlH4 மைனஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா இவங்க தான் நம்மளுக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ண போறாங்க? H மைனஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. இவங்களோட சார்ஜஸ் வந்து பாருங்க. ஆக்சுவலா இட் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அதனால தான் உங்களுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா, இட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் டோனர். நியூக்ளியோஃபைல் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் யார்ட்ட இருக்கோ அவங்களுக்கு பேர் வந்து நியூக்ளியோஃபைல். கரெக்ட்டா இல்லையா? ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து நியூக்ளியோஃபிலிக் டோனர்ஸ் அப்படி. ஸோ பட் நம்மளுக்கு என்ன வந்து டொனேட் பண்றாங்க? H மைனஸ் அயான். ஓகேவா? ஒன் மட்டும். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ வி ஹேவ் ஸோ தட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் டோனர். எலக்ட்ரோஃபிலிக் டோனர்ல யார் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நீங்க வந்து பாருங்க. இதுதான் நம்மளோட டைபால் ஹெச்சோட ஃபார்முலா. டைபால் ஹெச்சோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து இருப்பாங்க. டைபால் ஹெச்சோட இதுல இந்த அலுமினியம் எடுத்து பாருங்க. தி அலுமினியம் இஸ் சரவுண்டட் பை ஒன்லி 6 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இன்கம்ப்ளீட் ஆக்டைட் ஸ்பீசிஸ். பட் இருந்தா கூட இவன் வந்து எனக்கு என்ன புரொவைட் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் H மைனஸ் வந்து புரொவைட் பண்ணுவான். ஸோ அதனால தான் இவனுக்கு பேர் வந்து எலக்ட்ரோஃபிலிக் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா புரியுதா? எலக்ட்ரோஃபிலிக் டோனர்னா யாரு? இட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் டோனர்னா யாருன்னு சொல்லிட்டு. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? சில டைம்ல நம்மளுக்கு வந்து என்ன கேட்கலாம்னா, கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ எலக்ட்ரோஃபிலிக் டோனர்ன்னு கேட்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நியூக்ளியோஃபிலிக் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ எனக்கு முதல்ல அதுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியும். புரிஞ்சுதா? ஸோ அப்ப லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட் அண்ட் லித்தியம் போரோஹைட்ரேட்ஸ் ஆர் ஜெனரலி நியூக்ளியோஃபிலிக் டோனர். அண்ட் ஸோ வி ஹவ் டைபால் H அண்ட் ஸோ there's a B2H6 ஆர் ஜெனரலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ எலக்ட்ரோஃபிலிக் டோனர். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் ஸோ there is a டைபால் H இஸ் பல்கி குரூப். அவன் வந்து ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ வி ஹவ் ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் டோனர். இவங்கள வந்து கேட்டகரைஸ் பண்ண போறோம். யார் வந்து ஸ்ட்ராங், யார் வந்து வீக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலா வந்து பாருங்க, வி ஹவ் ஸோ தேர் இஸ் அ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். இது வந்து அவனோட ஷார்ட் ஹேண்ட் நோட்டேஷன்ஸ். அதனால வந்து பயந்துராதீங்க. ஏதோ புதுசா வந்து சார் வந்து ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இங்க வந்து வி ஹவ் சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ இவங்களோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹவ் LiAlH4. ஸோ இவங்களோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் NaBH4. ஸோ இதான் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் சோடியம் போரோஹைட்ரேட்டோட ஜெனரல் ஃபார்முலா. இவங்கள நீங்க அயான்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, we are getting so there is a lithium plus and we have AlH4 minus. So இவங்கள நீங்க அயான்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, you can get so there is a Na plus and so there is a BH4 minus. ஓகேவா? அயான்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணீங்க. அயான்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, so இதுதான் நம்மளோட ஜெனரல் ஃபார்ம். ஸோ அப்ப இங்க ஆக்சுவலா நம்மளுக்கு அலுமினியம் இஸ் பாண்டட் வித் ஹைட்ரஜன்ஸ். அலுமினியம் இஸ் பாண்டட் வித் ஹைட்ரஜன். கரெக்ட்டா இல்லையா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ there is a boron is bonded with hydrogen. Boron is bonded with hydrogen. ஸோ இதான் நம்மளுக்கு வந்து இருக்கிற பாயிண்ட் ஜென்ரலா. ரைட்? ஸோ அலுமினியம் யாரு? ஜென்ரலா மெட்டல். ஸோ ஹைட்ரஜன் இட் இஸ் a நான் மெட்டல். போரான் யாரு? இட் இஸ் a நான் மெட்டல். ஹைட்ரஜன் ஆல்சோ இஸ் a நான் மெட்டல். அப்ப ஜென்ரலா இங்க உள்ள பாண்டிங் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இட்ஸ் அயனிக் பாண்டிங்கா இருக்கும். இங்க உள்ள பாண்டிங் வந்து கோவலன்ட் பாண்டிங்கா இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இவன நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்? ஈஸியா யூ கேன் மேக் H மைனஸ் அயான்ஸ். இவன அவ்வளோ ஈஸியா வந்து H மைனஸ் அயன்ஸ் வந்து நீங்க வந்து மேக் பண்ண முடியாது. ஸோ யார் வந்து நம்மளுக்கு வந்து குயிக்கா H மைனஸ் அயன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்களோ, அவங்களுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். ஏன்னா அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க ஈஸியா. ஸோ அப்ப ஜென்ரலா இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்ங்கிறது இட் இஸ் a வெரி வெரி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் as compared to so there's a sodium boron. இப்போ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. என்ன ரீசன்னால வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வில் பி மோர் ஸ்ட்ராங் as compared to so there's a sodium borohydrates அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுதான் ஆன்சர். வேற எந்த ஆன்சரும் வந்து the reason வந்து என்னன்னா, the aluminum is attached with the hydrogen by it's a metallic bonding. பட் ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, boron is attached with the hydrogen in covalent bond. ஓகேவா? உங்களுக்கு வந்து தெரியும் ஜென்ரலா என்ன நடக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஸோ திஸ் கை வில் பி மோர் ரியாக்டிவ். ஸோ நீங்க ரியாக்டிவிட்டி கம்பேர் பண்ணீங்கன்னா, ரியாக்டிவிட்டி ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வில் பி மோர் அஸ் கம்பேர்ட் டு ஸோ தட்ஸ் சோடியம் போரோஹைட்ரேட். ஓகேவா? அது மட்டும் கிடையாது. இந்த இவன்ல இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்ல நம்மளுக்கு இந்த லித்தியம் பிளஸ் இருக்கு பார்த்தீங்களா? அண்ட் சோடியம் பிளஸ் இவங்க கூட ரியாக்டிவிட்டில சம் என்ன பண்றாங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் வந்து பண்றாங்க. எப்படி? ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. யாரோடதுன்னா, ஸோ there's a கேட்டையனோட கான்ட்ரிபியூஷன். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. we have RC டபுள் பாண்ட் OH இதான் என்னோட ஆல்டிகைட். இதான் என்னோட ஆல்டிகைட். ஜென்ரலா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? டியூ டு தி எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் கார்பன் வில் கெட் பாசிட்டிவ் போலாரிட்டி அண்ட் ஆக்ஸிஜன் வில் கெட் நெகட்டிவ் போலாரிட்டி ரைட்? ஸோ
ஸோ இங்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ தட்ஸ் லித்தியம் பிளஸ் அண்ட் சோடியம். ஸோ இவங்களோட சைஸ் வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் லித்தியம் பிளஸோட சைஸ். இதுதான் சோடியம் பிளஸோட சைஸ். சோடியம் பிளஸோட சைஸ். ஓகேவா? ஸோ ஹியர் த ஆக்ஸிஜன் இஸ் சரவுண்டட் பை சம் லோன் பேர். ஸோ இப்போ இந்த லித்தியம் பிளஸ் அண்ட் சோடியம் பிளஸ் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆக்ஸிஜனை சுத்தி நம்மளுக்கு என்ன இருக்கும்? நிறைய எலக்ட்ரான் கிளவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாருமே படிச்சிருக்கோம் ஃபஜான்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஜான்ஸ் ரூல் வந்து என்ன சொல்லுது? ஸோ த சைஸ் ஆஃப் த கார்போகேட்டைன் வில் பி மினிமமா இருந்ததுன்னா, அது வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரான் டென்சிட்டியை ஈஸியா போலரைஸ் பண்ணும். கரெக்ட்டா இல்லையாம்மா? எலக்ட்ரான் டென்சிட்டி ஈஸியா வந்து போலரைஸ் பண்ணும். அப்ப என்ன பண்ணும்னா, இங்க இந்த 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 ஆக்ஸிஜனோட நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணும்? அவன நோக்கி வந்து புல் பண்ணும். ஸோ அப்ப ஆக்ஸிஜனுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி சாரி எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சதுன்னா, இந்த பாண்ட் இங்க பாருங்க இந்த பாண்ட் இட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆக்ஸிஜன். அப்ப இந்த கார்பனோட என்ன ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் இன்கிரீஸ் ஆகும். ஸோ கார்பனோட பாசிட்டிவ் சார்ஜ் இன்கிரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த வே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? ரியாக்டிவிட்டி இன்கிரீஸ். புரிஞ்சுதாம்மா? ரைட்? சோடியம்னால அந்த அளவு வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது? இதோட போலரைசேஷன் வந்து அந்த அளவு போலரைசேஷன் பவர் இருக்காது. ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ தட்ஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வில் பி வெரி வெரி ஸ்ட்ராங் இன் நேச்சர். இதுதான் ஜேஇ 2022ல கேட்ட ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஜேஇ 2022ல கேட்ட ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். Why? So there is a lithium aluminum hydride will be more reactive as compared to so there's a sodium borohydride. Now, two reasons. So there's a bond between, so there's a central atom and the hydrogen. The second point is, so that is the size of the cation form. Okay, or the polarization power of the polarization power of cation. Okay, Oma. Doubts clear ஆயிடுச்சா? Guys, doubt clear ஆயிடுச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நான் வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்? ஸோ மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் இவனை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். இதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு வந்து கேட்டிருக்காங்க. சாரி நாட் நீட் ஜேஇ. ஜென்ரலாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஏ டு செட் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹாவ் ஸோ தட்ஸ் அ டைபால் எச். ஓகேவா? ஸோ இந்த டைபால் ஹெச்ல வந்து நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து யார் இருக்காங்க? டைபால் ஹெச் வந்து இருக்காங்க. இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ பி2H6. ஓகேவா? ஸோ தட்ஸ் அ பி2H6. இந்த டைபால் ஹெச்ல நம்மளுக்கு யார் இருப்பாங்க? ஸோ தட்ஸ் அலுமினியம். இங்க யார் இருப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து போரான். இவங்க 2 பேருமே யார் அப்படின்னா ஜெனரலா இட் இஸ் a 13th குரூப் எலிமெண்ட்ஸ். 13th குரூப் எலிமெண்ட்ஸ். இந்த 13th குரூப் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இருக்கு. என்ன சார் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே வில் மேக் ஸோ there's a பேக் பாண்டிங். அப்படின்னா என்னது? ஸோ there's a கோஆர்டினேட் பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. கோஆர்டினேட் பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஜெனரலா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே ஆர் இன் எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர். அப்ப எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர்னா உங்களுக்கு வந்து என்ன வேணும்? எலக்ட்ரான்ஸ் வந்து வேணும். அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து வேணும்னா என்ன பண்ணுவாங்க? யார்ட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கோ எடுத்துக்குவாங்களா? இப்ப நம்மளுக்கு இங்க வந்து பாருங்க கார்பன் டபுள் பாண்ட் ஓ. தி ஆக்ஸிஜன் இஸ் சரவுண்டட் பை வாட்? சோ தேர்ஸ் எலக்ட்ரான் கிளவுட்ஸ். அப்ப இவங்களுக்கு வந்து என்ன வேணும்? சோ தே ஆர் எலக்ட்ரோஃபைல் இன் நேச்சர், எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர். சோ அவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரான்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணாங்கன்னா, தே வில் இன்கிரீஸ் தி ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்பன் இன் தி எலக்ட்ரோஃபிலிக் சென்டர். புரிஞ்சுதாம்மா? சோ இதுதான் நம்மளோட லாஜிக். இதுதான் நம்மளோட லாஜிக். சோ புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. Why? So there is aluminum and boron, right? So will increase the reactivity of the carbonyl group. Now the reason வந்து என்னன்னா, generally they are electrophilic in nature. So due to the electrophilic nature, நால என்ன பண்ணுவாங்க? They will easily extract the electrons from the carbonyl group. So that will increase the reactivity of the carbonyl. இவ்வளவுதான் லாஜிக். ஓகேமா? இவ்வளவுதான் நமக்கு வந்து லாஜிக். ஸோ வேற எந்த லாஜிக் வந்து கிடையாது. ஓகே ரைட். ஸோ நவ் வி கேன் மூவ் ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். இப்பதான் நம்ம வந்து உள்ளே போறோம். ஸோ தட்ஸ் அ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸஸ் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். எந்தெந்த பாயிண்ட்லைனா நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் என்றலாம். ஓகேவா? ஸோ இனிஷியலாக நான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து எடுக்க போகிறேன். வி ஹாவ் RC டபுள் பாண்ட் OH. ஸோ தட்ஸ் மை ஆல்டிஹைட். ஸோ யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் லித்தியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ரேட் கூட வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். AlH4-. So already we know, so this guy will provide, so there is a H minus ion. இங்க நம்மளுக்கு கார்பனுக்கு வந்து என்ன இருக்கு? பாசிட்டிவ் polarity and oxygen will get negative polarity. So அப்ப அந்த H minus வந்து என்ன பண்ணும்? இவனை வந்து போய் அட்டாக் பண்ணுமா? So carbon attack பண்ணும்போது the electrons are moving towards oxygen side. So what will get? You will get RCO minus and so we are getting hydrogen and hydrogen. இதான் நம்மளோட மெக்கானிசம். கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்? இவனை வந்து ஈஸிலி ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம். சார் எப்படி சார் ஸ்டெபிலைஸ் பண்றதுன்னா, so you can make a bond with, so there is a lithium plus, or suppose if you do the reaction with so another H plus or H3O plus now, so what you'll get? You can get, so there's RCH2.
இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் மெக்கானிசம் ஆஃப் ஸோ தட்ஸ் ஏஎல் சிஎல்3 சாரி ஏஎல் சிஎல் சாரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ரைட் குட். ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியும், மெக்கானிசம் தெரியும், இதை பத்தி நம்ம வந்து நிறைய படிச்சாச்சு. ஸோ இது இல்லாம உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு கிளாஸஸ் வந்து நான் எடுக்க போறேன். கம்ப்ளீட் மெக்கானிசம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட கம்ப்ளீட் மெக்கானிசம் நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல. இவன் யாரெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், ஓகேவா? ஸோ அப்போ இப்படி எடுத்துக்கலாமா? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யாரெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம், எந்தெந்த ரியாக்டன்ஸை ரெடியூஸ் பண்ணுவோம், ஸோ அதை பத்தி தான் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ ஜென்ரலா வி ஹவ் ஸோ தட் இஸ் ஆல்டிஹைட். நீங்க ஆல்டிஹைட் எடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எடுத்து ஆல்டிஹைட் கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால். ஸோ நீங்க கீட்டோன் வந்து எடுத்து இஃப் யூ டூ த ரியாக்ஷன் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்னா யூ கேன் கெட் ஸோ செகண்ட் டிகிரி ஆல்கஹால். ஸோ அதே மாதிரி யூ கேன் டேக் ஏ கார்பாக்சிலிக் ஆசிட். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால். இதோட மெக்கானிசம்னா நான் வந்து டீச் பண்ண போறது கிடையாது. வேணும்னா ஆல்ரெடி நம்ம இதை பத்தி நிறைய பார்த்துருக்கோம். அப்படி இருந்தா கூட நம்ம வந்து மெக்கானிசம் பார்க்க போறோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் we have acid anhydride RC double bond O and C double bond O OH. இவங்க கூட if you do the reaction with lithium aluminum hydride now you can get so that's the first degree alcohol. Okay வா? Then we have so that's the acid chloride RC double bond O Cl. இவங்க கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா you can get so the first degree alcohol. Okay வா? Then we have ester RC double bond O OR dash. இவங்க கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா you will get so that's the first degree alcohol. ஓகேவா? ஸோ வென் வி ஹவ் சைனைட் ஆர்சி ட்ரிபிள் பாண்ட் என் இவங்க கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் RCH2 NH2 வந்து கிடைச்சிடும். ஸோ இஃப் யூ டேக் ஸோ தட்ஸ் அமைட் RC டபுள் பாண்ட் O NH2 இவங்க கூட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். ஸோ நெக்ஸ்ட் வி ஹவ் ஐசோசைனைட் ஸோ தட் இஸ் N ட்ரிபிள் பாண்ட் C இவங்க கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் செகண்ட் டிகிரி அமைன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலா when we have so that's a nitro compounds கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா you will get first degree amine. நோட் பண்ணி வச்சுக்கோங்க guys. so இதுதான் the complete reduction reactions with the help of lithium aluminum hydride. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் உங்களோட டேபிள்ல என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்மளோட ரியாக்டன்ஸ். இது நம்ம ஜென்ரலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ற ரியாக்டன்ஸ். கரெக்டா இல்லையா? நீங்க வந்து பாருங்க இதுல நான் வந்து கொடுத்துருக்கிறது கம்ப்ளீட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ற ரியாக்டன்ஸ். நம்மளுக்கு ஜென்ரலா ஆல்டிகேட்ஸ் இருக்கும், கீட்டோன்ஸ் இருக்கும், ஆல்கஹால்ஸ் இருக்கும், ஆசிட்ஸ் வந்து இருக்கும், ஆசிட் ஆலைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அண்ட் வி ஹவ் ஆர்ஸ் சைனைட், ஐசோசைனைட், நைட்ரோ குரூப்ஸ் எல்லாமே வந்துருக்கு. இப்போ இந்த டேபிள் இதே மாதிரி ஒரு டேபிள் மேக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? இதே மாதிரி ஒரு டேபிள் வந்து மேக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்குமா? ஓகேவா? ஸோ ஃபைன், புரிஞ்சுதா? இல்லை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணுமா? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகணுனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட்? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போடனாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு லாஜிக். ஸோ நோட் சார், அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் எல்லாரையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுமா சார் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க வென் வி ஹவ் த டபுள் பாண்ட் நீங்கள் வந்து RCH டபுள் பாண்ட் CH2 இவங்க கூட நீங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நோ ரியாக்ஷன். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட்? ரீசன் வந்து என்ன சார்? இதை தான் ஒரு டைம் வந்து ஜெயில கேட்டு வச்சிருந்தாங்க. இது நம்மளுக்கு தெரியும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஜென்ரலா வந்து என்ன பண்ணாது? டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாது. ஏன் ரெடியூஸ் பண்ணாது? யாருக்காவது ஐடியா? சரி சார், ஓகே, ரெடியூஸ் பண்ணாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் ரெடியூஸ் பண்ணாது? ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? யூ ஆர் கெட்டிங் சம் அயான்ஸ். கரெக்டா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அயான்ஸ் வந்து கிடைக்குது. அப்ப ஜென்ரலா இவங்க வந்து யாரு? தே ஆர் போலார் இன் நேச்சர். பட் இவன் வந்து யாரு? தே ஆர் இந்த நான் போலார் இன் நேச்சர். அப்ப நான் போலார் கூட போலாரை ரியாக்ட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதனால தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். ஓகேவா? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் நம்மளுக்கு என்ன வந்து ப்ரொவைட் பண்ணுது? இட் இஸ் அயனிக் கேட்டன்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்க இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பட் ஒரு பாயிண்ட்ல இங்க வந்து பாருங்க, இது வந்து நோட் நம்பர் 1. நோட் நம்பர் 2 வந்து பாருங்க, ஒரு பாயிண்ட்ல எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா என்னோட டபுள் பாண்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஒரு பாயிண்ட்ல மட்டும். இதை தான் உங்களுக்கு வந்து நீட்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க இன் 2019ல. ஒரு பாயிண்ட்ல எனக்கு வந்து என்ன பண்ணணும்? கன்ஃபார்ம் வந்து ரெடியூஸ் பண்ணும். எந்த பாயிண்ட் அப்படின்னா வி ஹவ்
So there is a phenyl with CH and double bond CH and CHO. What is the name of the compound here? What is the IUPAC name? Sorry, common name for the compound? எதுக்கு சார் இப்போ வந்து கேட்குறீங்க? 50 நாள் கழிச்சு வந்து கேளுங்க சார். கொஸ்டின்ஸா கேட்டுட்டே இருக்கீங்க. இவனுக்கு நேம் என்னம்மா? ஏதாவது டவுட்ஸ்? இவனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னா, சின்னமால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா இல்லையா? சின்னம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஓகேவா? சின்னமால்டிஹைடு. ரைட்? ஸோ இங்க வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன்ல வி ஹேவ் த கான்ஜுகேட்டட் சிஸ்டம். கரெக்ட்டா இல்லையா? வி ஹேவ் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட். ஓகேவா? வி ஹேவ் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட். ஸோ வி ஹேவ் த கான்ஜுகேட்டட் சிஸ்டம். அப்ப கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இருந்தா உங்களால என்ன மேக் பண்ண முடியும்? போலாரிட்டி கிரியேட் பண்ண முடியுமா? இந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டம் பிரசன்ட்டா இருந்துச்சுன்னா உங்களால போலாரிட்டி கிரியேட் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். ஸோ அந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு டெஃபினட்டா வந்து என்ன ஆகும்னா, இங்க உள்ள டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகும். அதே மாரி இந்த ஆல்டிஹைடு வந்து நம்மளுக்கு வந்து அப்ப ஃபைனலா சார் என்னோட ப்ராடக்ட். ஸோ இஃப் யூ டூ த ரியாக்ஷன் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இந்த செகண்ட் ஸ்டெப் இஃப் யூ டூ த ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா we have PH, CH2 and CH2 and finally we have CH2OH. Guys நோட் பண்ணிக்கங்க guys. இதான் நோட் நம்பர் 2. ஓகேவா? நோட் நம்பர் 2. இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்தா என்ன ஒர்க் வந்து பண்ணும்? அதுல நான் என்ன சார் கத்துக்கணும்? ஒரு நோட் நம்பர் 3 போலாமா? நோட் நம்பர் 3 போலாமா? இது எல்லாமே கொஸ்டின்ஸ் யார்? நம்ம இப்ப பார்க்கிறது எல்லாமே கொஸ்டின்ஸ். ஓகேவா? நம்ம இப்ப பார்க்கிறது எல்லாமே ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரைட்? ஸோ ஜெனரலா நம்மளுக்கு வந்து இது வந்து என்னது? இட் இஸ் எ கொஸ்டின். சார் ஐ அம் டேக்கிங் ஸோ தேர் இஸ் எ ஃபர்ஸ்ட் டிகிரி அண்ட் செகண்ட் டிகிரி அல்கைல் ஹாலைட்ஸ். ஓகேவா? நம்ம யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம்? தி ஃபர்ஸ்ட் டிகிரி அண்ட் செகண்ட் டிகிரி அல்கைல் ஹாலைட்ஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம். யார? ஸோ தேர் இஸ் எ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஆல்ரெடி இவனுக்கு என்ன சார்ஜஸ்மா இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜஸ், இவனுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ். இங்க நம்மளுக்கு யார் வந்து ப்ரொவைட் பண்றாங்க? H மைனஸ். இப்போ H மைனஸ் யாரை வந்து அட்டாக் பண்ணும்? R. ஸோ அப்போ இவன் வெளில போயிட்டானா, ஸோ யூ கேன் கெட் RH இஸ் த ப்ராடக்ட். அல்கேன் வந்து உங்களோட ப்ராடக்ட். கரெக்டா? நோட் நம்பர் 3 வந்து பாருங்க. ஸோ இவங்க எதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, SN2 ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. SN2 என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கும் நம்மளுக்கு? ரிடென்ஷன் ப்ராடக்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்னது நம்மளுக்கு? சாரி, இன்வர்ஷன் ப்ராடக்ட். அடுத்த பாயிண்ட் வந்து என்னது? நம்மளுக்கு எப்பவுமே the R should be இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டிகிரி ஆர் செகண்ட் டிகிரியா வந்து இருக்கணும். இல்ல மெத்தில் குரூப் வந்து இருக்கணும். பல்கியா இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்ப சார் எனக்கு தேர்ட் டிகிரி அல்கைல் ஹாலைட் சார். தேர்ட் டிகிரி அல்கைல் ஹாலைட் கூட இஃப் யூ டூ த ரியாக்ஷன் வித் சோடியம் சாரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குன்னா யூ கேன் கெட் அல்கீன் இஸ் த ப்ராடக்ட். பார்த்துருக்கோம். சார் இங்க என்ன சார் மெக்கானிசம் அப்படின்னா E2 மெக்கானிசம். கைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இந்த பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்றேன். ரஷினி, மது, கீதா, டவுட்ஸ்? ஈஸி ரைட்? ஓகே, குட் 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 ரைட். ஸோ இந்த 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 பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துட்டு எனக்கு இந்த டேபிள் கம்ப்ளீட்டா எனக்கு வந்து தெரிஞ்சதுன்னா என்னால கொஸ்டின்ஸ் ரைட். ஓகேவா? டன். ஓகே சார். அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சோடியம் போரோஹைட்ரேட். த செகண்ட் இம்பார்ட்டன்ட் கை. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ இவனோட ஒர்க்கை வந்து பார்க்க போறோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து பார்க்க போறோம். அண்ட் ஸோ தட்ஸ் அ சோடியம் போரோஹைட்ரேட். ஜென்ரலி இவன் வந்து யாரு? இட் இஸ் அ வீக் ரெடியூசிங் ஏஜென்ட். வீக் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒய்? ஸோ திஸ் இஸ் அ வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து எப்படி சார் கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே சோடியம் போரோஹைட்ரேட் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தர்ன் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, C2H5OH. மறந்துடக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா உடனே சார் என்ன சார் அப்படின்னா யோசிக்கக்கூடாது. ஒன்றும் கிடையாது. அவனை எடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு நான் போலர் சால்வன்ஸ்ல வந்து டிசால்வ் பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு போலர் சால்வன்ஸ்ல டிசால்வ் பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து லாஜிக். இவன் யாரெல்லாம் ரெடியூஸ் பண்ணுவான்? ஜென்ரலாக இவன் யாரெல்லாம் ரெடியூஸ் பண்ணுவான்? யாரெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டான்? இதை பத்தி நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து தெரிஞ்சதுன்னா, ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? எல்லாமே வந்து கத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பாருங்க, இனிஷியலா எனக்கு வந்து என்ன இருக்குன்னா, வி ஹேவ் ஆல்டிஹைட். இப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஆல்டிஹைட். ஆல்டிஹைடு கூட வந்து நீங்க வந்து சோடியம் போரோஹைட்ரேட் வந்து யூஸ் பண்ண போறீங்க. சோடியம் போரோஹைட்ரேட் வந்து யூஸ் பண்ண போறீங்க. யூஸ் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால். நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.
ஸோ நெக்ஸ்ட் we have ketone RC double bond O R dash. ஸோ இவங்க கூட சோடியம் போரோஹைட்ரேட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா you can get second degree alcohol. ஸோ நெக்ஸ்ட் ஸோ we have acid chloride. ஸோ acid chloride கூட நீங்க வந்து சோடியம் போரோஹைட்ரேட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா you will get first degree alcohol. And so we have R N R C triple bond sorry double bond N and H. இவனுக்கு நேம் என்னம்மா? இவனோட நேம் என்னம்மா? R C double bond N and H. Sorry, NH. Imine. Okay, very good. So there's a imine. So இந்த imine வந்து நம்மளுக்கு வந்து என்னவா மாத்துவாங்கன்னா so there's a first degree amine வந்து கன்வெர்ட் பண்ணி first degree amine வந்து கன்வெர்ட் பண்ணிடும். So which means you will get RCH2 so there's a NH2. So first degree amine வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே யாரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட சோடியம் போரோஹைட்ரேட்டட். சார் மற்றவங்களாம் என்ன சார் ஆச்சு? மற்றவங்களாம் என்ன சார் ஆச்சு? மற்றவங்களாம் யாரு நம்மளுக்கு? ஆர் சி டபுள் பாண்ட் OH. ஸோ தட்ஸ் ஆசிட். அண்ட் ஸோ வி ஹாவ் ஆர் சி டபுள் பாண்ட் OR. அடுத்தது நெக்ஸ்ட் வி ஹாவ் ஆர் சி டபுள் பாண்ட் NH2 அமைட். அண்ட் ஸோ வி ஹாவ் ஆர் சி டபுள் பாண்ட் O சி டபுள் பாண்ட் R டேஷ். இவங்க கூடனா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இவங்க கூட நீங்க ஸோ தட்ஸ் சோடியம் போரோஹைட்ரேட்டை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நோ ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒய் நோ ரியாக்ஷன் தெரியணும்ல. இப்போ இந்த லித்தியம் ஹைட்ரேட் எடுத்து ஏன் சார் வந்து அல்கீன் அண்ட் அல்கீன் கூட வந்து ரியாக்ட் ஆகாது அப்படின்னா ஜென்ரலி திஸ் இஸ் போலார் இன் நேச்சர். அவங்க வந்து ரெண்டு பேரும் நான் போலார். ஸோ அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம வந்து நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோடியம் போரோஹைட்ரேட் மட்டும் எடுத்திருக்கேன். சோடியம் போரோஹைட்ரேட் கூட ஆசிட் ஒர்க் ஆகாது அண்ட் எஸ்டர் ஒர்க் ஆகாது, அமைடு ஒர்க் ஆகாது, ஆசிட் அன்ஹைட்ரேட் வந்து ஒர்க் ஆகாது. ரீசன் எனக்கு தெரியணும்ல. ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்து பாருங்க we have lone pair, single bond and double bond. So that resonance is possible. அப்போ ரெசனன்ஸ் இஸ் பாசிபிள்னா நம்ம வந்து ஜென்ரலாக வந்து என்ன பண்ணணும்னா ஓகேவா ஜென்ரலாக என்ன பண்ணணும் நம்மளுக்கு ரிடக்ஷனாக என்ன பண்ணுவோம்னா கார்பன் டு ஆக்சிஜன் பாண்டை பிரேக் பண்ணுவோம். அங்கே ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ என்னால் வந்து கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எனர்ஜி வந்து வேணும்ல. இவன் யார் ஆல்ரெடி வீக்ல. அப்போ டியூ டு த ரெசனன்ஸ்னால நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த பாண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா பார்சியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்து. அப்போ பார்சியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஒரு வீக்கான ஒருத்தனை வச்சு பிரேக் பண்ண முடியுமா? முடியாதுல. எவ்வளோதான் லாஜிக். ஓகேவா? அப்போ ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ரெசனன்ஸ். டியூ டு ரெசனன்ஸ்னால தான் இவங்க யாருமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். கைஸ் டவுட்ஸ்? ஓகேவா? ரைட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின். ரைட். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து கேட்குற கொஸ்டின். ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு ஜேஇ கொஸ்டின் வந்து பார்க்கலாமா? இதான் என்னோட ஜேஇ கொஸ்டின். சார் எப்படி சார் இருக்கு? இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 7. இதான் நம்மளோட ரியாக்டன்ட். என்ன பார்த்துக்கோங்க, இதான் நம்மளோட ரியாக்டன்ட். யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் சோடியம் போரோ ஹைட்ரேட் கூட வந்து ரியாக்ட். ஐ எம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் there's a lithium அலுமினியம் ஹைட்ரேட் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். வாட் இஸ் மை ஏ அண்ட் பி? இதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? இதான் நம்மளோட கொஸ்டின். ரைட். இதான் நம்மளோட கொஸ்டின். ரைட். ஆன்சர் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரைட். இல்லை சார் நான் அதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டேன், நீங்களே மறுபடியும் சால்வ் பண்ணுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரைட். ஸோ நான் வந்து இந்த எல்லோ கலர் இண்டிகேட் பண்ணுற பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ இப்போ தான் பார்த்தோம் சோடியம் போரோஹைட்ரேட் எனக்கு வந்து என்ன பண்ணும், ஸோ ஒரு கீட்டோனை எனக்கு என்னவா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இட் இஸ் அ செகண்ட் டிகிரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணி. அப்போ இந்த போர்ஷன் நம்மளுக்கு இட் இஸ் அ செகண்ட் டிகிரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடுமா? ஓகே ரைட். இந்த போர்ஷன் வந்து பாருங்க we have C double bond N. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? we are getting so there's a imine system. அப்போ imine system கூட நீங்கள் வந்து சோடியம் போரோஹைட்ரேட்டை வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா you will get so there's a நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? so we are getting so there's a first degree. ஸோ ஜென்ரலி நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா அமைன் வந்து கிடைக்கும். இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். ஸோ ஜென்ரலி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டிகிரின்னு சொல்லியிருக்கேன்னா ஜென்ரலாக we are getting so there's அமைன். ஓகேவா?
ஸோ இமீனை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அமைன் சிஸ்டம் வந்து கிடைக்கும். ஏன்னா, இங்க வந்து நமக்கு ஹைட்ரஜனுக்கு பதிலா R வந்து இருந்ததுன்னா, செகண்ட் டிகிரி அமைன் வந்து கிடைக்கும். ஸோ அமைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்ப என்னோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பாருங்க. கேன் ஐ ரைட் லைக் திஸ்? இந்த இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து ஒண்ணுமே மாறாது. ஸோ இது நம்மளோட ஸ்ட்ரக்சர். இந்த பொசிஷன்ல வி ஹேவ் OH. இந்த டபுள் பாண்ட இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த டபுள் பாண்ட் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த போர்ஷன்ல வி ஹேவ் NCH2. ஓகேவா? ஆக்சுவலா இங்க வந்து NCH2 நாட் CH3. சாரி NCH3 தான். ஓகேவா? R தானே. ஸோ வி ஹேவ் NCH3. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இதான் நம்மளோட ப்ராடக்ட். ரைட்? ஸோ இதே லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, போய் டேபிள் வந்து பாருங்க. டேபிள் வந்து பாருங்க. அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஜெனரலா, ஸோ தேர் இஸ் அ அ ஆல்டிகைட் செகண்ட் டிகிரி ஆல்கஹாலாவும், ஸோ தேர் இஸ் ஈமீன வந்து நம்மளுக்கு வந்து என்னவா வந்து மாத்துவாங்க, அமைனா வந்து கன்வெர்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ எனக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இதே பாயிண்ட்ல வந்து எனக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, நம்ம பார்த்தத அவங்க வந்து ஜெனரலா எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ தேர் இஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். எனக்கு வந்து என்ன பண்ணும்? எஸ்டர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். எஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்? ரெடியூஸ் வந்து பண்ணும். எஸ்டர் வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் நம்மளோட சோடியம் போரோஹைட்ரேட் வந்து என்ன பண்ணாது? எஸ்டர் வந்து ரெடியூஸ் பண்ணாது. ரீசன் வந்து என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து ஓகேவா? புரிஞ்சுதா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல இதான் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டது. அப்போ உங்களால ஆன்சர் பண்ண முடியும்ல? முடியுமா? முடியாதா? முடியாதுன்னா சொல்லிடுங்க. நான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஜெனரல் அண்ட் சோடியம் போரோஹைட்ரேட்டோட இன்ஃபர்மேஷன். ஐ திங்க் ஸோ இதுவே உங்களுக்கு வந்து மோர் தென் எனஃப்ன்னு. 3 பாயிண்ட் வந்து போலாமாமா? 3 பாயிண்ட் யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ தட்ஸ் டைபால் H. 3 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் டைபால் H. ஸோ டைபால் Hனா முதல்ல நம்மளுக்கு வந்து அவனோட கம்ப்ளீட் நேம் வந்து தெரியணும். ஜெனரலா இவனுக்கு நேம் என்னம்மா? டை டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. கரெக்ட்டா இல்லையா? நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்? டை ஐசோ பியூட்டைல் ரைட்? ஸோ தட் இஸ் அலுமினியம் ஹைட்ரைடு. அலுமினியம் ஹைட்ரைடு. ஓகேவா? ஸோ இவனோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல்ல வி ஹேவ் அலுமினியம். ஸோ தட் இஸ் அட்டாச் வித் 1 ஹைட்ரஜன். ஸோ எனக்கு இந்த மாதிரி 2 ஐசோ பியூட்டைல் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இவன் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹைட்ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து ஹைட்ரைட் வந்து குடுப்பான். ஓகேவா? ரைட். ஜெனரலா இங்க வந்து பாருங்க, எப்போதுமே இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அட் வெரி லோ டெம்பரேச்சர்ல தான் ரியாக்ட் பண்ணுவான். அட் லோ டெம்பரேச்சர்ல தான் இவனோட ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஜெனரலா வந்து என்ன பண்ணுவோம்னா, -73 டிகிரி செல்சியஸ்ல தான் இந்த ரியாக்ஷன் வந்து ரன் பண்ணும். ஓகேவா? ரைட்? ஸோ ஜெனரலா இவனோட வொர்க் வந்து இதுதான். ரைட்? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்ப டைபால் H என்னென்ன சார் பண்ணும்? டைபால் H என்னென்ன வொர்க் எல்லாம் பண்ணும் சார்? ஸோ ஜெனரலா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் இருப்பாங்க? எஸ்டர். யார் இருப்பாங்க? எஸ்டர். ஸோ ஜெனரலா யார் உங்களுக்கு இருப்பாங்க? ஸோ தேர்ஸ் அ சயனைட். உங்களுக்கு யார் இருப்பாங்க? சயனைட். தென் வந்து நம்மளுக்கு வந்து யார் இருப்பாங்க? ஸோ தேர்ஸ் ஆசிட் ஹாலைட்ஸ் வந்து இருப்பாங்க. ஆசிட் ஹாலைட்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆசிட் ஹாலைட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேரையும் இவன் வந்து என்னவா மாத்துவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிகைட்ஸா வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க கைஸ். இதான் டைபால் Hஓட இம்பார்ட்டன்ஸ். இதான் டைபால் Hஓட இம்பார்ட்டன்ஸ். ஸோ டைபால் H வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்ஸ் a வெரி வெரி செலக்டிவ் காய். இவங்கள மட்டும் தான் அவன் வந்து என்ன பண்ணுவான்? ஆல்டிகைட்ஸ வந்து கன்வெர்ட் பண்ணி குடுப்பான். எஸ்டர் அண்ட் சயனைட் அண்ட் ஆசிட் ஹாலைட்ஸ். ஓகேவா? அப்ப இதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் போடும்போது என்ன பண்ணிக்கலாம்? இவன இன்க்ளூட் பண்ணிக்கலாமா இதுக்கப்புறம்? அப்ப எஸ்டர், சயனைட் அண்ட் ஆசிட் ஹாலைட்ஸ என்னவா கன்வெர்ட் பண்ணி குடுப்பான் நம்மளுக்கு? ஸோ கம்ப்ளீட்டா ஆல்டிகைட்ஸ வந்து நம்மளுக்கு வந்து சார் மத்த போர்ஷன்ஸ டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். மத்த போர்ஷன்ஸ் வந்து நான் என்ன பண்ண மாட்டான்? டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஸோ இதுதான் அவனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதான் அவனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 2 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போறோம். ஒரு JEE கொஸ்டின், ஒரு நீட் கொஸ்டின். ஸோ JEE கொஸ்டின் வந்து பாருங்க. இதான் என்னோட கொஸ்டின். ஒரு பென்சீன் ரிங் வந்திருக்கு. ஸோ அது கூட அனதர் ரிங் வந்து இருக்கு. ரைட்? ஸோ இங்க வி ஹேவ் டபுள் பாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் வி ஹேவ் O அண்ட் டபுள் பாண்ட் O. ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து ஓகேவா? இதான் என்னோட ரியாக்டன்ட். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதான் என்னோட ரியாக்டன்ட். ஸோ யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் ஸோ தட்ஸ் அ டைபால் H. ஓகேவா? இன் த பிரசன்ஸ் ஆஃப் டோலுவின். ரைட்? செகண்ட் பாயிண்ட் வி ஆர் கோயிங் டு டூ த ஹைட்ராலிசிஸ். இதான் என்னோட பாயிண்ட். என்னோட ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ண முடியுமாமா? ஆன்சர் பண்ணலாமா?
ஆன்சர் பண்ணலாமா? ரைட். ஸோ இப்போ தான் பார்த்தோம். நமக்கு வந்து என்ன பண்ணும்? ஜென்ரலா டைபால் H வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்? யாரெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி குடுக்கும்? ஜென்ரலா ஸோ தட்ஸ் எஸ்டர்ஸ் அண்ட் சயனைட்ஸ் அண்ட் ஆசிட் ஹாலைட்ஸ ஆல்டிகைட்ஸா வந்து கன்வெர்ட் ஓகேவா? ஆல்டிகைட்ஸ வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஸோ அப்ப எப்படி சார் வந்து ஆல்டிகைட்ஸ கன்வெர்ட் பண்றது? இங்க மெக்கானிசம் உங்களுக்கு சொல்லி தந்துர்றேன். என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலா டைபால் H வந்து என்ன புரொவைட் பண்ணா, H- வந்து இந்த H- வந்து எங்க வந்து அட்டாக் பண்ண போறோம்? டைரக்ட்டா இங்க வந்து அட்டாக் பண்ண போறோம். அட்டாக் பண்ணும்போது, ஸோ திஸ் பாண்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆக்ஸிஜன். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் OR இஸ் த பெஸ்ட் லீவிங் குரூப். OR இஸ் த பெஸ்ட் லீவிங் குரூப்ஸ். அப்ப எனக்கு அந்த எஸ்டர்ல இருக்கு பார்த்தீங்களா OR. அது வந்து O மைனஸ் சாரி OR மைனஸ் வந்து வெளியில வந்துரும். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்னா, ஜென்ரலா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சுரும். இப்போது புரிஞ்சுக்கங்க. மெக்கானிசமும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பட் உங்களுக்கு வந்து நான் மெக்கானிசம் சொல்லி தருவேன். நான் சொல்லாமலாம் போவே மாட்டேன். ஸோ அடுத்த கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து அதுதான் வந்து பார்க்க போறோம். இப்ப இங்க நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் 1 அண்ட் வி ஹேவ் 2. ஸோ இங்க வந்து வி ஹேவ் டபுள் பாண்ட் O அண்ட் ஹைட்ரஜன். ஃபைனாமா? ஸோ இதான் நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா. அப்ப ஆல்டிகைடா ஃபார்ம் ஆயிடுச்சா? ஸோ இவங்கள நீங்க ஃபர்தரா ஹைட்ராலிசிஸ் வந்து பண்ணீங்கன்னா, இவங்கள ஃபர்தரா நீங்க ஹைட்ராலிசிஸ் வந்து பண்ணீங்கன்னா, ஸோ ஹியர் த OH வில் பி. நோட் பண்ணி வச்சுக்கங்க கைஸ். இதுதான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா டைபால் H ஓட வொர்க். அவங்களோட மெக்கானிசம் ஆல்சோ. குட். புரியல சார். மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொன்னா ரிப்பீட் பண்றேன். ஸோ இதுல மெக்கானிசம் நம்ம வந்து பார்த்துட்டோம். டைபால் H ஓட மெக்கானிசம் இதுதான். அவன் வந்து கார்பனைல் குரூப் அட்டாக் பண்ணுவான். அட் த சேம் டைம் இப்ப எஸ்டர் இருந்துச்சுன்னா, OR வந்து வெளியில போயிடும். இங்க வந்து பாருங்க அதே குளோரினா இருந்துச்சுன்னா, ஆல்கைஹாலைட்னா குளோரின் வெளில போயிடும். இதே சயனைடா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து தெரியும் அம்மோனியா வெளியில போயிடுவாங்க. கம்ப்ளீட்டா அம்மோனியா வந்து நம்மளுக்கு வந்து வெளியில போயிடுவாங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? யூ கேன் கெட் ஆல்டிகைட்ஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இதுதான் டைபால் H ஓட வொர்க். ஓகேவா? இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணலாமா? இந்த கொஸ்டின்க்கு வந்து ஆன்சர் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வி ஹேவ் எ சைக்ளிக் ஈத்தர். சாரி சைக்ளிக் எஸ்டர். இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. ரியாக்டன்ட் சாரி. ஸோ இவங்க கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட ரியாக்ட் பண்ண போறேன். இவங்க கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் டைபால் H வந்து ரியாக்ட் பண்ண போறேன். ஸோ வாட் இஸ் A அண்ட் வாட் இஸ் B? எவ்வளோ சூப்பரான கொஸ்டின் பாருங்க. சடனா திங்க் பண்ணணும். எனக்கு வந்து என்னன்னா, என்னோட A வந்து என்னவா இருக்கும்? B என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து திங்க் பண்ணணும். அப்ப எந்த அளவு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க. எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க. அப்ப லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு என்ன பண்ணும்? என்னோட எஸ்டர. இதே நீங்க ஒரு எஸ்டர சோ சோ சாரி சோடியம் போரோஹைட்ரைடு கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, நோ ரியாக்ஷன்ஸ். ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்? டைபால் H. அப்ப டைபால் H வந்து எனக்கு வந்து என்ன ஒர்க் வந்து குடுக்கும்? இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னா, டெஃபினட்டா நான் சொல்றேன். நீட்ல நீங்க வந்து 100% மார்க்ஸ் வந்து ஓகேவா? ஸோ அந்த அளவு ஸ்ட்ராங் ஆகணும். கைஸ் நம்மளுக்கு இருக்கிற டைம் ஒன்லி 50 டேஸ். நான் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து குடுக்குற அட்வைஸ் அதுதான். முடிஞ்ச அளவு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? உங்களோட ப்ராப்ளம்ஸ இப்போவே வந்து சால்வ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. இப்ப தான் பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து எஸ்டர் இஸ் கன்வெர்ட்டட் இன்டூ வாட்? ஸோ தேர்ஸ் அ 2 ஆல்கஹால்ஸா மாறிடும். 2 ஆல்கஹால்ஸா மாறிடும். அப்ப இந்த பாயிண்ட் அப்படியே பிரேக் பண்ணிருங்க. 2 ஆல்கஹால கன்வெர்ட் பண்ணுங்க. அப்ப 2 ஆல்கஹால நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, கேன் ஐ ரைட் லைக் திஸ்? இந்த போர்ஷன் அப்படியே தான் இருக்கும். இந்த போர்ஷன்ல வி கேன் கெட் 1 ஆல்கஹால். ஓகே. கரெக்ட்டா இல்லையா? இல்ல இங்கேயே நம்மளுக்கு வந்து OH வந்து ரைட்? ஸோ டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்காமா இந்த பாயிண்ட்ல? இங்க என்ன நடக்கும்? இப்ப தான் பார்த்தோம். ஸோ டைபால் H வந்து என்ன பண்ணும்? என்னம்மா? ஆல்டிகைட் எண்ட் வெரி குட். ஸோ ஒரு ஆல்டிகைடும் எனக்கு வந்து ஒரு ஆல்கஹால் வந்து கிடைக்கும். ஸோ அப்ப இந்த போர்ஷன்ல நல்லா நோட் பண்ணணும். இந்த போர்ஷன்ல கேன் ஐ ரைட் லைக் திஸ்? இந்த போர்ஷன் ஆல்டிகைடா மாறிடுமா? அடுத்து நெக்ஸ்ட் போர்ஷன் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? ஸோ வி ஹேவ் ஆல்கஹால்ஸ் வந்து இருக்கும். இவ்வளவுதான் லாஜிக். சார் இவன கொண்டு போயிட்டு சோடியம் போரோஹைட்ரேட் சார். சோடியம் போரோஹைட்ரேட் சார். ஆன்சர் என்னம்மா? அதே ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வந்து. ஓகேவாடா? இவ்வளவுதாம்மா லாஜிக். ரைட்? நான் இப்ப சொல்றது என்னன்னு சொல்றேன்னா, இதுதான் நம்மளோட பாயிண்ட்ஸ். இதான் நம்மளோட பாயிண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு எந்த ரியாக்டன்ஸ் குடுத்தாலும், ஒரு டேபிள் மேக் பண்ணுங்க. ஒரு ஒரு பெரிய டேபிள் ஒண்ணு மேக் பண்ணி உங்க கையில வச்சுக்கங்க. இதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ளூட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா வந்திருக்கும். ஸோ நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அடுத்த இது போலாமா? அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B2H6. ஸோ 4த் மெம்பர் B2H6. ஓகேவாடா? B2H6. சார் எப்படி சார் வந்து எனக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து குடுத்திருப்பாங்க? எனக்கு எக்ஸாம்ஸ்ல எப்படி சார் குடுத்திருப்பாங்கன்னா, சில டைம் P2H6ன்னு குடுத்திருப்பாங்க. ஆர் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன குடுத்துருவாங்கன்னா, BH3+ ஸோ தட்ஸ் டெட்ராஹைட்ரோஃபியூரான் வந்து குடுத்திருப்பாங்க.
இன் அசிடிக் ஆசிட் ஆர் வந்து வாட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன் அசிடிக் ஆசிட் ஆர் வாட்டர்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் அதோட கம்ப்ளீட் ரீஏஜென்ட்ஸோட ஃபார்மேட். ஓகேவா? ஸோ ஃபார்மேட். இதுல இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். B2H6 எங்க வந்து யூஸ் பண்ணியிருப்போம்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு அல்கீன் சிஸ்டத்த அல்கேனா வந்து கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்துருப்போம். அங்க ஆக்சுவலா என்ன நடக்கும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கெட்டிங் சோ தேர்ஸ் எ சின் அடிஷன். ஞாபகம் இருக்கா? சின் அடிஷன் வந்து நடக்கும். வேற என்ன பார்த்திருக்கோம்? இட்ஸ் ஃபாலோயிங் ஆன்டி மார்கானிக் ரூல். கரெக்ட்டா இல்லையாம்மா? பார்த்திருக்கோமா இல்லையா? சோ தேர்ஸ் ஆன்டி மார்கானிக் ரூல வந்து ஃபாலோ பண்ணோம். இத பத்தி நம்ம வந்து கம்ப்ளீட்டா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தாச்சு. ரைட்? நான் இங்க வந்து டைரக்ட்டா உங்களுக்கு வந்து குடுத்துர்றேன். சோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. So initially I am taking one alkene. So there's a RCH double bond CH2. யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன்னா, I am going to do the reaction with, so there's a BH3 EHF. So second point வந்து என்ன பண்ண போறேன்னா, I am going to do the reaction with CH3COOH and R வந்து வாட்டர் வந்து கொடுத்தனா, எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னா, we are getting RCH2 and CH3 வந்து அல்கேன் வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கணும். அல்கேன் வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இங்க எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் வந்து நடக்குது. எனக்கு வந்து ரிடக்ஷன் வந்து நடக்குது. இங்க வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும்? ரிடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இங்க உங்களுக்கு வந்து என்ன எடுத்திருக்கீங்க? ரொம்ப சிம்பிள் ஆசிட் எடுத்திருக்கீங்க. ஆர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ தட்ஸ் வாட்டர் வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ அப்ப அசிடிக் கண்டிஷன்ல நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடக்கும்? ரிடக்ஷன் வந்து நடக்கும். ரிடக்ஷன்னா டைரக்ட்லி யூ கேன் கெட், ஸோ தட்ஸ் அல்கேன் இஸ் த ப்ராடக்ட். இதே அல்கீன் எடுத்து, நல்லா நோட் பண்ணி, இதே அல்கீன் எடுத்து, இங்க பாருங்க, நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. BH3 அண்ட் THF. பட் செகண்ட் பாயிண்ட்ல யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன்? H2O2 கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். இன் த பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். ஞாபகம் இருக்கா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். ஸோ அப்ப இங்க நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் வந்து நடக்கும். கரெக்ட்டா இல்லையா? ஸோ ஆக்சுவலா ஆக்சிடேஷன் கிடையாது. அடிஷன் ஆஃப் வாட்டர் வந்து நடக்கும். நம்மளுக்கு இங்க வந்து என்ன நடக்கும்? தட்ஸ் அ ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து. புரிஞ்சதாம்மா? இங்க நீங்க ஆசிட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்? ரிடக்ஷன் வந்து நடக்கும். இதே நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் H2O2 வந்து பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா இங்க வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆஃப் வாட்டர் வந்து நடக்கும். படிச்சிருக்கோமா இல்லையா? அப்ப இங்க எனக்கு என்ன சார் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have RCH2 and CH2OH, அதாவது ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல்ல வந்து ஃபாலோ பண்ணும். ஏன்னா எனக்கு வந்து என்ன கொடுக்கும்? BH3 H+ வந்து கொடுக்கும் அண்ட் OH மைனஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, சாரி எஸ், ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, அண்ட் ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் ஆல்கஹால் இஸ் த ப்ராடக்ட். இப்ப புரிஞ்சுதா? B2H6ங்கிறது இட் இஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் சால்ட். புரிஞ்சுதா? ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே சார், குட். அடுத்து என்ன சார் பண்ணுவோம்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ட நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P2H6ன்னே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இப்ப இந்த டைபால் H வந்து என்ன பண்றான்? இந்த எஸ்டருக்குன்னு அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. எஸ்டர இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆல்டிகைடா கன்வெர்ட் பண்றது. ஆர் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சயனைடு ஆல்டிகைடா, ஆசிட் ஹாலைட்ஸ் ஆல்டிகைடா கன்வெர்ட் பண்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைபால் H. அதே மாதிரி இந்த B2H6க்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இருக்கு. என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இவன் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவான்? ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஜென்ரலி ஓகே ரைட்? இல்லைன்னா இப்படி கூட சொல்லுவோம். கீமோ செலக்டிவ். கீமோ செலக்டிவ். கீமோ செலக்டிவ் டூ கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH. நோட் பண்ணி வச்சுக்கோங்கய்யா. இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏஜென்ட்ஸ் யார் கூட ரியாக்ட் பண்ண போறோம்னா, கார்பாக்சிலிக் ஆசிட் கூட வந்து நீங்க வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. தென் இப்ப போலாமா? இவன் என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட். கைஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த பாயிண்ட்ல? இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ அப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? B2H6 ஓட ஒர்க் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் ஆல்டிகைட்ஸ், உங்களுக்கு வந்து ஆல்டிகைட் இருந்ததுன்னா, ஸோ அந்த ஆல்டிகைடை எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? சப்போஸ் இஃப் யூ ஹேவ் கீட்டோன், நீங்க உங்களுக்கு வந்து கீட்டோன் இருந்ததுன்னா, ஸோ யூ கேன் கெட் செகண்ட் டிகிரி ஆல்கஹால். இது இவனோட ஒர்க். ஓகேவா? ஸோ இதே நீங்க ஆசிட் வந்து எடுத்து B2H6 கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால். ஓகேவா? ஸோ அதே மாதிரி யூ கேன் டேக், ஸோ தேர் இஸ் அமைட். அமைட் எடுத்து இவன் கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட், ஸோ தேர் இஸ் அமைன் இஸ் த ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் இஸ் த ப்ராடக்ட். ஓகே சார். மத்தவங்கலாம்? ஸோ இதோட மத்தவங்கள பத்தி பார்க்கணும். யாரெல்லாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வி ஹேவ் R, C டபுள் பாண்ட் OX ஆசிட் குளோரைட்.
and we have, so there is a RnO2. Okay, right? Next யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RX. இவங்க கூடலாம், right? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ ரியாக்ஷன். ஓகேவா? இவங்க கூடலாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் நோ ரியாக்ஷன். இவங்க கூட நோ ரியாக்ஷன்ஸ். ரைட்? ஒன்ஸ் அகைன் என்ன சார் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு, ரைட், இவனோட மெக்கானிசம், ஓகே ரைட், இவனோட மெக்கானிசம்னா நம்ம கம்ப்ளீட்டா போறது கிடையாது. ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கூட வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த B2H6, ரைட், ஹைட்ரஜன்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கு பதிலா இங்க வந்து என்ன ஆகும்னா, ஆக்சுவலா இங்க வந்து எனக்கு வந்து இங்க போயிட்டு ரியாக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ B2H6 வந்து டைரக்ட்டா வந்து எனக்கு வந்து என்னவா பண்ணும்? ஹைட்ரேட் அயான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு பதிலா, அது வந்து என்னவா வந்து பிஹேவ் பண்ணும்னா, ஒரு எலக்ட்ரோஃபைலா வந்து பிஹேவ் பண்ணிடும். அப்ப டைரக்ட்டா போயிட்டு என்னோட ஸோ தட்ஸ் O கூட வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதே மாரி NO2 கூட, அதே மாரி RX கூட. ஸோ அதனால இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இவங்க கூடனா ரியாக்ஷன்ஸ் வந்து வச்சுக்க மாட்டோம். ஓகேவா? ரைட். ஸோ கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க பாருங்க. கொஸ்டின் வந்து பாருங்க. ஜென்ரலா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். நீங்களே இந்த கொஸ்டினுக்கு இதுவரைக்கும் நம்ம என்னென்ன ரிஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தோமோ, அந்த ரிஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு வந்து இங்க வந்து CO, NH2. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, we have C double bond O, CH3. ஸோ இங்க we have, so there is a CN. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, we have CO2H ஆசிட். இவங்க கூட வந்து ஒரு ரீஏஜென்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ண போறேன். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீஏஜென்ட்ஸ். ஸோ என்னோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இங்க வந்து பாருங்க. என்னோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட், எனக்கு எப்படி இருக்குன்னா, CONH2. ஸோ அதே மாதிரி we have C double bond O, CH3. ஸோ இந்த பொசிஷன்ல we have CN. பட் இந்த பொசிஷன்ல we have CH2OH. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து யார் வந்து உங்களுக்கு வந்து குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே ரைட்? த மோஸ்ட் சூட்டபிள் ரியேஜென்ட் ஃபார் த கிவன் கன்வர்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? த மோஸ்ட் சூட்டபிள் ரியேஜென்ட் ஃபார் த கிவன் கன்வர்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, எனக்கு என்ன குடுத்துட்டாங்கன்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். த செகண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து சோடியம் போரோஹைட்ரேட். அண்ட் த தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, H2 அண்ட் Bt. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து எனக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have B2H. இப்போ தான் வந்து பார்த்தோம். B2H6 வந்து என்னது? இட் இஸ் அ, ஸோ தட் இஸ் அ ஹீமோ செலக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படின்னா, இவங்கெல்லாம் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றத விட, இவன் வந்து குயிக்கா வந்து ஆசிட் வந்து ரிலீஸ் பண்ணுவான். புரிஞ்சுதா? ஸோ அதுக்கு பேர் தான் ஹீமோ செலக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹீமோ செலக்டிவ்னா, ஒரு பர்ட்டிகுலர் நெறைய குரூப்ஸ் இருந்தா கூட, எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் குரூப் மேல ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணணும். யார் அந்த வொர்க்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ B2H6 யாரு மேல? ஸோ தட்ஸ் அ ஆசிட் மேல. இதே எஸ்டரா இருந்துச்சுன்னா, எஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. எஸ்டர் இஸ் கன்வெர்ட் இன்டு ஆல்கஹால் அப்படின்னா, நீங்க கண்ண மூடிட்டு சொல்லிடலாம், சார் அது வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் தான் சார் இந்த வொர்க்க வந்து பண்ணுவான். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் தான் சார் இந்த வொர்க்க பண்ணுவான். அதுக்கு பேர் தான் ஹீமோ செலக்டிவ் அப்படி சொல்றோம். புரிஞ்சதாம்மா? ஸோ எனக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து குடுத்துட்டு, எஸ்டர் இஸ் கன்வெர்ட் இன்டு ஆல்கஹால் அப்படின்னு குடுத்துட்டான்னா, த பெஸ்ட் சூட்டபிள் ரிஏஜென்ட்ஸ் அப்படின்னு எனக்கு கேட்டாங்கன்னா, நீங்க கண்ண மூடிட்டு ஆன்சர் பண்ணலாம், சார் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் சார். ஸோ தட்ஸ் மை ஆன்சர் சார் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா ஐயா? டவுட்ஸ் இருக்கா ஏதாவது? டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து கன்ஃபார்மா வந்து தெரிஞ்சதுன்னா, என்னால கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். தென் ஸோ அங்கங்க இருந்த டவுட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சா? ரைட்? நெறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். கிளியரா இல்லன்னா என்ன திட்டக்கூடாது. ரைட். அடுத்தது போலாமா? இதாம்மா நம்மளுக்கு வந்துட்டு ஜென்ரலா ஒரு காம்பவுண்ட். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் எடுத்து நீங்களே வந்துட்டு இந்த ரியேஜென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னோட காம்பவுண்ட். The compound contains double bond and compound contains acids as well as aldehyde. இவங்க கூட யாரெல்லாம் ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, I am going to do the reaction with lithium aluminum hydride. Lithium aluminum hydride. So I am going to do the reaction with sodium borohydride. ஸோ அடுத்து வந்து யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா, in the presence of B2H6. நல்லா நோட் பண்ணணும். இங்க என்ன குடுத்திருப்பாங்க? CH3COOH ன்னு குடுத்திருப்பாங்க. இதே எனக்கு வந்து B2H6 அப்படின்னு குடுத்துட்டு H2O2 குடுத்திருந்தாங்கன்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆகும். புரிஞ்சதா? மறந்துறக்கூடாது. மறந்துறக்கூடாது. ஓகேவா? இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து B2H6 in the presence of H2O2 அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னா, உடனே என்ன பண்ணணும்? சார் எனக்கு அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும் சார். அது எனக்கு தெரியணும். இதே B2H6 குடுத்துட்டு இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்டோ வாட்டரோ குடுத்திருந்தாங்கன்னா, ஸோ இட்ஸ் அ ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். அது வந்து அடிஷன் ஆஃப் வாட்டர். எல்லா க்ளூவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு குடுத்துட்டேன். ஆன்சர் சொல்லுங்கம்மா. குயிக்கா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். குயிக்கா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஓகே, வெரி குட். ஸோ the ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டபுள் பாண்ட் டிஸ்டர்ப் ஆகாது. ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட்ஸ் ஈவன்ல எனக்கு வந்து என்னது டபுள் பாண்ட் டிஸ்டர்ப் ஆகாது. பட் இந்த ஆசிட் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலாவும், ஆல்டிகேட் ஆல்சோ இஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலும் கன்வெர்ட் ஆகும். ஒத்துக்கிறீங்களா? ரைட். எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ ஹியர் வி ஹேவ் CH2OH. இங்கேயும் நம்மளுக்கு வந்து யார் இருப்பாங்கன்னா CH2O. ஓகே ரைட். அடுத்து சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட். முன்னாடியே பார்த்துட்டோம். சோடியம் போரோஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்? ஆல்டிகேட்ட ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும். பட் இந்த ஆசிட், எஸ்டர்ஸ் அதே மாரி இந்த ஆசிட் குளோரைட்ஸ் இவங்கள என்ன டச் பண்ணாது. கரெக்ட்டா இல்லையா? ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். பட் ஆசிட்டா தான் இருக்கும். ஸோ அப்ப நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்குமா? நம்மளோட ப்ராடக்ட் COOH. இந்த டபுள் பாண்ட் வந்து கேன்சல் ஆகாது. ஸோ அப்ப CH2O. ஓகேவாடா? ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் இவன் சார் B2H6 இப்பதான் பார்த்தோம். எனக்கு வந்து என்ன பண்ணும்? ஆல்டிகேட்ஸ ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால். அதே மாதிரி ஸ்பெஷலா ஆசிட்ஸ் வந்து என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அப்ப இதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். கரெக்ட்டா இல்லையா? இதே ஆன்சர் தான் இங்க வரும். லாஸ்ட் ஒன்மா B2H6 and H2O2னா ஓகே ரைட். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாங்க ரைட் டபுள் பாண்ட் மட்டும் தான் பிரேக் ஆகும். ஆல்கஹால் ஆசிட் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆகாது. ஏன்னா இங்க வந்து பாருங்க we are doing the reaction with ஓகேவா? அவனோட ஒர்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி ஆல்கஹால் மட்டும் தான் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி வாட்டர் மட்டும் ஆட் ஆகும். ஸோ அப்ப நம்மளுக்கு அங்க வந்து என்னன்னா, அடிஷன் ஆஃப் வாட்டர் ரியாக்ஷன்ஸ். புரிஞ்சுதாம்மா? அடிஷன் ஆஃப் வாட்டர் ரியாக்ஷன். சார் இவங்க 2 பேரும் சார் டிஸ்டர்ப் ஆகவே மாட்டாங்க. அப்ப நீங்க இந்த பாண்ட பிரேக் பண்ண போறீங்க. ஸோ எனக்கு வந்து OH அண்ட் H வந்து குடுக்க போறீங்க. குடுத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிரும். ரைட்? ஸோ இந்த 4 ரியேஜன்ட்ஸ்ல என்னையா டவுட்ஸ் இருக்கு? இந்த 4 ரியேஜன்ட்ஸையும் இவங்க 4 பேருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் ஹைட்ரைடு அயான்ஸ் டோனர். ஹைட்ரைடு அயான்ஸ் டோனர். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், சோடியம் போரோஹைட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைபால் H அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் B2H6. இந்த 4 பேரையும் வச்சு எனக்கு எந்த ரிடக்ஷன் ஈக்குவேஷன் கேட்டாலும் என்னால ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். போலாமா அடுத்தது? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்திருக்கோம்? செகண்ட் பாயிண்ட். ஸோ தட் இஸ் அ கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். கரெக்ட்டா இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணியிருப்போம்? கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் வந்து பார்த்திருப்போம். பார்த்தோமா இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் நிறைய இடத்துல வந்து பார்த்தாச்சு. ரைட்? அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரிடக்ஷன் ஈக்குவேஷன்ஸ் தான். ஓகேவா? கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். ஹைட்ரஜனேஷன். கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன். ரைட்? சார் இதுல யாரு சார் வந்து நம்மளுக்கு வந்து ரியாக்டன்ட்ஸ்? ஜெனரலா வி ஆர் யூசிங் ஸோ தேர் இஸ் அ நிக்கல் ஆர் சாரி ஹைட்ரஜன் கூட நிக்கல் ஆர் பிளாட்டினம் ஆர் பெல்லடியம் ஆர் வந்து என்ன பண்ணுவோம்னா பெல்லடியம் பிளஸ் கார்பன் வந்து யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலா. ஜென்ரலா இங்க ஆக்சுவலா என்ன சார் நடக்கும்? ஜென்ரலா என்ன நடக்கும்? நீங்க வந்து எப்போதுமே ஒரு டபுள் பாண்ட் எடுத்து இஃப் யூ டூ த ஹைட்ரஜனேஷன்னா H2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெல்லடியம் வந்து கொடுத்தீங்கன்னா சிங்கிள் பாண்டா வந்து மாறிடும். இதே நீங்க வந்து ஒரு ட்ரிபிள் பாண்ட் எடுத்து ஸோ ஹைட்ரஜனேஷன் வந்து பண்ணீங்கன்னா டபுள் பாண்ட் ஒன்ஸ் அகைன் ஹைட்ரஜனேஷன் வந்து பண்ணீங்கன்னா ஸோ வி கேன் கெட் ஸோ தெர் இஸ் அ சிங்கிள் பாண்ட். ஸோ இதான் நம்மளுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு வந்து என்ன சார் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் இஸ் எ சின் அடிஷன் ப்ராசஸ். ஆல்வேஸ் இஸ் எ சின் அடிஷன் ப்ராசஸ் அப்படின்னா எனக்கு சேம் சைடு தான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்? ஸோ ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகும். கரெக்ட் இல்லையாமா? இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி A to Z வந்து படிச்சாச்சு. எக்ஸாம்பிள் வந்து பாருங்க we have RCH டபுள் பாண்ட் CH and R dash இதான் என்னோட ஒரு அல்கீன் சிஸ்டம். இந்த அல்கீன் கூட வந்து நான் வந்து யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறேன்னா I'm going to do the reaction with H2 in the presence of palladium. அப்போ ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்? இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இந்த பாண்ட் பிரேக் ஆயிடும். ஸோ ஹியர் ஒரு நியூ பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ஃபைனலி வி ஆர் கெட்டிங் RCH. என்னோட ஹைட்ரஜன் சேம் சைடு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் CH அண்ட் ஹைட்ரஜன் அண்ட் R dash ஒரு அல்கேன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு அல்கேன் வந்து கிடைக்கும். இட் இஸ் அ பியூர்லி இட் இஸ் அ சின் அடிஷன். ஓகேவா? இட்ஸ் அ பியூர்லி இட் இஸ் அ சின் அடிஷன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த பாயிண்ட் சார் இந்த H2 அண்ட் பிளாட்டினம் யாரெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் சார்? எனக்கு தெரியும் அல்கீன் அண்ட் அல்கைன்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேற எந்தெந்த பாயிண்ட்னா ரெடியூஸ் பண்ணும்? அப்ப நம்மளுக்கு தெரியணும்ல. ஓகேவா? நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும்ல. தெரிஞ்சதானே ஆன்சர் பண்ண முடியுங்க. ஸோ இனிஷியலா ஐ எம் டேக்கிங் RC டபுள் பாண்ட் OCl யாருமா அவன்? ஆசிட் குளோரைட். ஸோ என்னோட ஆசிட் குளோரைடை என்னவா கன்வெர்ட் பண்ணுனா ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தெரியுதா?
ஸோ ஆர்சி டபுள் பாண்ட் ஓசிஎல் எனக்கு எதை வந்து கன்வெர்ட் பண்ணும்? ஆர்சி டபுள் பாண்ட் ஓசிஎல் எனக்கு வந்து ஆர்சிஹெச் ஓஹெச் வந்து கன்வெர்ட் பண்ணும். செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ தட்ஸ் அ நைட்ரோ குரூப். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு? RNO2 இவங்கள வந்து RNH2 வந்து கன்வெர்ட் பண்ணிடும். தேர்ட் பாயிண்ட், ஸோ வி ஹவ் RC ட்ரிபிள் பாண்ட் CR இருந்ததுன்னா அவங்கள வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும்? RCH2 அண்ட் CH2 R வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அடுத்தது வந்து பாருங்க, ஸோ வி ஹவ் ஆல்டிகைட் RCHO. ஆல்டிகைட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணிடும். தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ வி ஹவ் RCH டபுள் பாண்ட் CHR வந்து எனக்கு வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிடும்னா RCH2 அண்ட் CH2 R வந்து கன்வெர்ட் பண்ணிடும். தென் வந்து வி ஹவ் RC டபுள் பாண்ட் OR வந்து எனக்கு வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும்னா RCH OH அண்ட் R வந்து கன்வெர்ட் பண்ணிடும் செகண்ட் டிகிரி ஆல்கஹாலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வி ஹவ் RC ட்ரிபிள் பாண்ட் என்ன எனக்கு அமீனா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் இவனோட கன்வர்ஷன் ஈக்குவேஷன். இவனோட கன்வர்ஷன் ஈக்குவேஷன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க guys. இதான் உன்னோட கன்வர்ஷன் ஈக்குவேஷன். வேற யார் சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து கன்வர்ஷன். வேற யாரையெல்லாம் கன்வெர்ட் பண்ண மாட்டான் சார் அப்படின்னு வந்து நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, we have RC double bond OH acid and we have RC double bond O, so that's NH2 amide, and we have RC double bond O OR, so that's our ester, and we have RC double bond O OC double bond O, so that's R acid anhydride. இவங்க கூடனா so that's H2 plus platinum உங்களுக்கு வந்து என்னது no reaction. Once again the reason no resonance. Once again reason வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா it's a resonance. ஓகே ஓமா ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்போ இப்போ பாருங்க, இங்கே பாருங்க ஒன்ஸ் செகண்ட். இப்போ உங்களுக்கு கிளியராக நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? எனக்கு வந்து இப்போ இதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன், டேபிள் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு. இப்போ சேம் ப்ராப்ளம் இங்கே பாருங்க, சேம் ப்ராப்ளம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஐ எம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் H2 அண்ட் பிளட். புரிஞ்சுதா? நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் இதுதான். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இதுதான். அப்போ என்னமா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். எனக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், இங்கே டபுள் பாண்ட் இருக்கு, இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி நம்மளுக்கு வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும்? அல்கேனா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இங்கே ஆல்டிகைட், ஆல்டிகைட்ஸ் எதாவது கன்வெர்ட் பண்ணும், ஆல்கஹாலை வந்து கன்வெர்ட் பண்ணும். COH நோ ரியாக்ஷன்ஸ். வெரி குட். இவ்வளோதான் லாஜிக். இவ்வளோதான் என்னோட லாஜிக். இதுதான் என்னோட லாஜிக். இது முதல்ல எனக்கு வந்து தெரியணும். இந்த லாஜிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஆன்சர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ப்ராப்ளம். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வச்சிருக்கோம். வெயிட் 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 கொஞ்சம் கொஞ்சமாக தர்றான். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட். ரைட்? ஸோ ஈஸி ரைட்? ஈஸி ரைட்? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? அடுத்த பாயிண்ட் வந்து போலாமா? ஸோ ஒரு ஜேஇல கேட்ட ஒரு கொஸ்டின். ஜேஇல கேட்ட ஒரு கொஸ்டின். சரி, எனக்கு வந்து ஜேஇ கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணி காமிங்க. ரைட்? ஸோ எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிட் வந்து இருக்காங்க. இவங்க கூட யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா, the first step I am going to do the reaction with PCl5 and the second step I am going to do the reaction with ammonia. So we are getting EA. ஓகேவா? இந்த A கூட வந்து யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first step I am going to do the reaction with B2O4 or B2O10, right? Plus வந்து heat, and the second step I am going to do the reaction with H2 and Ni. We are getting B. So what is A and what is B? இதுதான் நம்மளோட கொஸ்டின். ரைட்? ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து என்ன பண்ணுங்கன்னா, முடிஞ்ச அளவு ஓகே ரைட், ஜேஇ கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க அண்ட் டாபிக் வைஸ். நான் இதுக்கப்புறம் அதுவும் விட போகிறது கிடையாது. இங்கே பாருங்க, இந்த மாதிரி PCl5 எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ரைட்? இப்போ வந்து என்னன்னா, எனக்கு வந்து இதுதான் ஒரு ஆசிட். இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் அ இவனுக்கு பேர் என்னம்மா? we have என்னம்மா? பென்சாயிக் ஆசிட்டா? ஓகே ரைட். பென்சாயிக் ஆசிட் கூட PCl5 வந்து ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடுவாங்க? ஜென்ரல் நம்மளுக்கு என்ன ஆகிடுவாங்க? ஸோ அங்கேருந்து ஒரு OH வந்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிடுவாங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து COH வந்து எடுத்து ஷார்ட்கட்டில் வந்து PCl5 வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடுவாங்க? ஸோ தட்ஸ் H
OPCl3 வந்து வெளியில போயிடும். ஸோ அங்க வந்து ஒரு குளோரின் வந்து ஆட் ஆயிடும். ஸோ அப்ப ஜெனரலா எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஏ ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நாட் ஏ ப்ராடக்ட். ஸோ இங்க வந்து பாருங்க. ஜெனரலா இவன எடுத்துட்டேன். இவனோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ரைட்? C டபுள் பாண்ட் O OH. ஸோ யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PCl5 கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. இந்த பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகி, அப்ப ஜெனரலா நம்மளுக்கு யார் வந்து வெளில போயிடுவாங்கன்னா, OH வந்து வெளில போயிடுவாங்க. OH வெளில போயிட்டாங்கன்னா, ஸோ யூ கேன் கெட் ஒன் ஆசிட் குளோரைடு வந்து ஃபார்ம். C டபுள் பாண்ட் O Cl வந்து ஃபார்ம். ஸோ இது கூட வந்து அம்மோனியா வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. இது கூட வந்து அம்மோனியா வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. அம்மோனியா கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து இந்த லோன் பேர் இங்க வந்து அட்டாக் பண்ணும். குளோரின் வெளியில வரும். குளோரின் சும்மா வராது. வரும்போது நம்மளோட NHல இருந்து ஒரு NH3ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து எடுத்துட்டு வந்துச்சுன்னா, யூ கேன் கெட் அமைட் இஸ் த ப்ராடக்ட். யூ கேன் கெட் அமைட் இஸ் த ப்ராடக்ட். C டபுள் பாண்ட் O. ஓ சாரி. ஸோ எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, C டபுள் பாண்ட் O அண்ட் NH2 அமைட் வந்து கிடைச்சிரும். அப்ப ஏங்கிறது அமைட். இந்த அமைட் கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? ஸோ தேர்ஸ் அ B4H10. சாரி B4O10. இவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவன் வந்து ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ். இவன் யார் அப்படின்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ். அப்ப இன்னொரு டாபிக் நம்ம படிக்க போறோம். யாரெல்லாம் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் சொல்லிட்டு. ரைட்? டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் B2. ஸோ தேர்ஸ் அ H10. சாரி H10 இதா O10. ரைட் O10 தான். ரைட்? ஸோ அப்ப இதுல இருந்து வாட்டர் வந்து ரிமூவ் பண்ண போறோம். நீங்க வாட்டர் ரிமூவ் பண்ணீங்கன்னா இங்க வந்து பாருங்க. இதுல இருந்து ஒரு ஆக்ஸிஜன், இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா, நமக்கு என்ன ஆயிடும்னா சயனைடு வந்து ஃபார்ம் ஆயிடும். எனக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆயிடும்? சயனைடு வந்து ஃபார்ம் ஆயிடும். இப்போ வந்து சயனைடு வந்து யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? H2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் வந்து ரியாக்ட் பண்றீங்கன்னா, சயனைடு நம்மளுக்கு என்னவா மாறும்? அமைன்ஸா வந்து மாறிடும். அண்ட் ஃபைனலி வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இதாம்மா கம்ப்ளீட் ரியாக்ஷன். ரைட்? ஹாய். ரைட்? ஸோ புரிஞ்சுதா? ஸோ எனக்கு அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சதுன்னா, ஃபைனலா தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ எனக்கு இது தெரிஞ்சதுன்னா போதும். நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? ஆன்சர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து. அடுத்தது போலாமாய்யா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட். டவுட்ஸ் இருக்கா? ஃபாத்திமா, இன், தர்ஷினி, ஆகர்ஷினி. ஓகே. குட். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேட்டலிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கை. யார் அப்படின்னா, H2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெல்லேடியம் பிளஸ் தட்ஸ் அ CaCO3. இவனுக்கு நேம் என்னமா சொல்லுவோம்? ஸோ திஸ் இஸ் கால்ட் லிண்ட்லார் கேட்டலிஸ்ட் அப்படி. இவனுக்கு நேம் என்ன சொல்லுவோம்? ஸோ தட்ஸ் அ லிண்ட்லார் கேட்டலிஸ்ட் அப்படி. லிண்ட்லார்ஸ் கேட்டலிஸ்ட். ஸோ இவன் வந்து என்னது? இட் இஸ் அ கேட்டலிஸ்ட் பாய்சனிங் கை. ரியாக்டிவிட்டியை வந்து என்ன பண்ணுவான்? ரெடியூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா நீங்க ஒரு R C ட்ரிபிள் பாண்ட் CCH2 வந்து எடுத்து யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்கன்னா, ஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெல்லேடியத்துல வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, வாட் வில் கெட்? யூ கேன் கெட் அல்கேன் இஸ் த ப்ராடக்ட். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? அல்கேன் வந்து கிடைக்கும். அல்கேன் வந்து கிடைக்கும். பட் எனக்கு வந்து அல்கீன் தான் என்னோட ப்ராடக்ட் வந்து வேணும். அல்கேன்ல இருந்து அல்கீன் தான் எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வேணும்னா, ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும்? We have to do the reaction with H2 in the presence of, so there's a palladium plus CaCO3. Okay, right? ஸோ யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம்? பெல்லேடியம் பிளஸ் CaCO3. ஸோ கினோலைன் வந்து நம்மளுக்கு வந்து அங்க வந்து சால்வெண்டா வந்து இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் சின் அடிஷன் தான் வந்து நடக்கும். இங்கேயும் ஸோ வி ஆர் கெட்டிங் சின் அடிஷன். இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்? சின் அடிஷன். பட் என்னோட ப்ராடக்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹவ் RCH டபுள் பாண்ட் there's a CH3. ஸோ இது நம்மளுக்கு அல்கீன் இஸ் த ப்ராடக்ட் வந்து. நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ அல்கீன் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். கிரேட். சம்டைம்ஸ் இந்த H2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெல்லேடியம் பிளஸ் CaCO3க்கு பதிலா BaCO3 கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆர் BaSO4 கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். சரி, இவன் எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுவான் ஜென்ரலா இவங்களும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னா, ஸோ வி ஹவ் RC ட்ரிபிள் பாண்ட் என். ஓகேவா? நம்மளுக்கு வந்து யார் இருக்காங்க? RC ட்ரிபிள் பாண்ட் என். இங்க RC ட்ரிபிள் பாண்ட் என்ன? நீங்க யாரு கூட வந்து ரியாக்ட் பண்றீங்க? ஸோ தட் இஸ் H2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெல்லேடியம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அமைன் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்குமா? பட் இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, இங்க வந்து பாருங்க. ஸோ இவங்க கூட லிண்ட்லார் கேட்டலிஸ்ட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் RCH டபுள் பாண்ட் NH வந்து கிடைச்சிடும். ஸோ தட்ஸ் இமீன் இஸ் த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? பார்சியல் ரிடக்ஷன் தான் நடக்கும். கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடக்காது. பார்சியல் ரிடக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பான் அவன். பார்சியல் ரிடக்ஷன் தான் வந்து கொடுப்பான். பார்சியல் ரிடக்ஷன் தான் கொடுப்பான். நெக்ஸ்ட் நீங்க ஆல்டிஹைட் வந்து எடுக்கிறீங்க. சாரி ஆசிட் குளோரைடு எடுக்கிறீங்க. எங்க? இங்க. ஆசிட் குளோரைடு எடுத்து ஸோ யாரு கூட வந்து ரியாக்ட் பண்றீங்க? H2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெல்லேடியம் வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆல்கஹால் வந்து கிடைக்குது. இதே நீங்க நல்லா நோட் பண்ணணும்.
ஆசிட் குளோரைட் எடுத்து RC டபுள் பாண்ட் OCl எடுத்து யாரு கூட ரியாக்ட் பண்ண போறீங்க? லின்லார் கேட்டலிஸ்டோட ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் so there's a CH3 சாரிமா சாரி RC டபுள் பாண்ட் OH வந்து ஃபார்ம் ஆகும். ஆல்டிகேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்டிகேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேரு ஒரு நேமிங் ரியாக்ஷன் இருக்குமா? என்னம்மா நேமிங் ரியாக்ஷன்? ரோசன்மண்ட் ரியாக்ஷன்ஸ். புரிஞ்சுதா? எவ்வளவு சூப்பரான டாபிக் வந்து பாருங்க. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நீங்க வேரி பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த அளவு வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? வேற ஒரு இடத்துல பார்த்தோம். ஆசிட் குளோரைட் வந்து ஆல்டிகைடா மாத்துறது யாரும்மா? இப்பதான் நான் சொல்லிக் கொடுத்தேன். கொஞ்சம் ஸ்பெஷலா ஒருத்தன் இருந்தான். ஓகேவா? ஒருத்தன் ஸ்பெஷலா ஒருத்தன் இருந்தான். ஆசிட் குளோரைட் வந்து ஆல்டிகைடா மாத்துறவன். யார் அவன்? டைபால் H. இப்பதானே பார்த்தோம். உடனே மறந்தாச்சு பார்த்தீங்களா? டைபால் H இந்த ஒர்க் வந்து பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாயிண்ட். யாருக்கு டவுட்ஸ் இருக்கு? நோ டவுட்ஸா? இப்படிதான் சொல்லுவீங்க. கரெக்ட். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் 3rd கேட்டகரி. யாரு சார்? மெட்டல் பிளஸ் ஆசிட்ஸ். மெட்டல் பிளஸ் ஆசிட்ஸ். மெட்டல் பிளஸ் மெட்டல் பிளஸ் ஆசிட்ஸ். ரைட்? ஸோ இனிஷியலா நம்மளுக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் RX. RXங்கிறது அல்கைல் ஹாலைட்ஸ். இவங்க கூட வந்து நான் வந்து யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணோம்னா, ஜென்ரலா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, அல்கேன் வந்து கிடைக்கும். ஜென்ரலா நம்மளுக்கு வந்து யார் கிடைப்பாங்க? அல்கேன் வந்து கிடைப்பாங்க. இந்த ஒர்க்கை யார் சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் பிளஸ் ஆசிட்ஸ் வந்து மெட்டல் பிளஸ் ஆசிட்ஸ் வந்து பண்ணுவாங்க. சார் எக்ஸாம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே குட். ஸோ வி ஹேவ் CH3Br. யார் கூட ரியாக்ட் பண்ண போறேன்னா, ஒரு மெட்டல் ஆசிட்ஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். அப்ப ஜிங்க் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். அப்ப ஜிங்க் வந்து என்ன பண்ணுவான்? ஜென்ரலா ஜிங்க் வந்து நம்மளுக்கு ஒரு 2 எலக்ட்ரான்ஸ புரொவைட் பண்ணிட்டு ஜிங்க் 2+ வந்து கன்வெர்ட் ஆயிடும். கரெக்ட்டா இல்லையா? 2 எலக்ட்ரான்ஸ புரொவைட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஜிங்க் 2+ வந்து கன்வெர்ட் ஆயிடுவான். இந்த 2 எலக்ட்ரான் சும்மா இருப்பானா? இங்க வந்து நம்மளுக்கு வந்து இவனுக்கு பாசிட்டிவ் போலாரிட்டி, உங்களுக்கு நெகட்டிவ் போலாரிட்டி. இந்த இவன் இங்க வந்து அட்டாக் பண்ணுவான். Br வெளியில போயிடும். அண்ட் ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் CH3- plus Br-. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் இஃப் யூ டூ த ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் so there's a CH4. புரிஞ்சுதாம்மா? இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்றோம்? இட் இஸ் எ மெட்டல் ரிடக்ஷன். மெட்டல் ரிடக்ஷன் சொல்றோம். அப்ப ஜெனரலா நம்மளுக்கு வந்து என்ன பண்றோம்? we are removing Br at the same time ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்றோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் மெட்டல் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் சொல்றோம். அப்ப நம்மளுக்கு ஜெனரலா வந்து பாருங்க. சார் இத எப்படி சார் ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்றீங்க? இங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, கார்பனோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா நமக்கு வந்து என்ன இருக்கும்? -1 வந்து இருக்கும். சாரி +1 இருக்கும். இங்க வந்து பாருங்க 0. ஓகேவா? சாரி இங்க வந்து நம்மளுக்கு வந்து -4, -4, -4, -4. ஓகேவா? -4 +1ல இருந்து -4. ஓகேவா? ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா ஸோ வந்து நம்மளுக்கு ஆக்ஸிடேஷன் ஸ்டேட் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? சார் இங்க யாரெல்லாம் சார் இந்த ஒர்க் வந்து பண்ணுவான்? யாரெல்லாம் என்னோட மெட்டல் பிளஸ் ஆசிட் சார் அப்படின்னா, நோட் பண்ணிக்கங்க கைஸ். ஜிங்க் பிளஸ் HCl அண்ட் Sn பிளஸ் HCl நம்மளுக்கு மறக்கவே கூடாது. ஆசிட் குளோரைடை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுவான்? அல்கேனை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவான். ரைட்? சாரி நாட் ஆசிட் குளோரைட். RX. ரைட்? ஸோ தட் இஸ் ஐரன் பிளஸ் HCl. சார் வேற யார் சார் இருக்காங்க? ஜிங்க் பிளஸ் CH3COOH. ஓகேவா? இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா என்னோட ரெடியூஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்கம்மா. நோட் பண்ணிக்கங்கம்மா. இவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ மெட்டல் பிளஸ் ஆசிட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? மெட்டல் பிளஸ் இன்னொருத்தன் கூட இருக்கான். EiCl3+H. ஓகேவா? இவனும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோ செலக்டிவ். இவனும் வந்து ஒரு ஹீமோ செலக்டிவ். ரொம்ப ரொம்ப ஒர்க் வந்து ஒரு ஒர்க்க வந்து பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல பார்க்கும்போது, நம்மளுக்கு இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ நைட்ரோபென்சீன். இந்த நைட்ரோபென்சீன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் குடுத்து, இவன வந்து அனிலினா வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க. பண்ணியிருக்கீங்களா இல்லையா? ஸோ தட்ஸ் NH2 அனிலினா வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க. இந்த அனிலின தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பென்சீன் டைசோனியம் குளோரைட வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் N2+ அண்ட் Cl-. இந்த ஸ்டெப்ப யார் சார் பண்ணுவாங்க அப்படின்னா, இவனும் வந்து ஒரு ஹீமோ செலக்ட். புரிஞ்சுதாம்மா? அப்ப ஜெனரலா வந்து நீங்க இங்க வந்து பாருங்க, வேணும்னா இப்படி கூட நான் வந்து குடுக்குறேன். நீங்க வந்து RNO2 இந்த RNO2வ நீங்க வந்து RNH2 வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு யாரெல்லாம் வேணும்னா,
இந்த மெட்டல் பிளஸ் ஆசிட்ஸ் வந்து வேணும். பிளஸ் வந்து வேற யாரெல்லாம் அந்த ஒர்க் வந்து பண்ணுவாங்க சார் அப்படின்னு வந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து பண்ணுவாங்க. இப்பதான் பார்த்தோம் இன்னொருத்தனும் பண்ணுவான். யார் அவன்? நிக்கல் அண்ட் H2. புரிஞ்சுதா? நான் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து ஏன் வந்து இண்டிகேட் பண்ணிட்டே வரேன்னா, இது எல்லா இடத்துலயும் நம்ம வந்து யூஸ் பண்ற ஜெனரல் பாயிண்ட்ஸ். இது நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற ஜெனரல் பாயிண்ட்ஸ். ஸோ நான் வந்து ஓகே ரைட் விட்டுட்டு போயிருவோம் அப்படின்னு நினைச்சா கூட எனக்கு வந்து என்னன்னா, ஐயோ! அங்க வந்து என்னை திட்டுவானுங்களே அப்படின்னு தான் தோணுது. கரெக்ட்டா? ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். அப்ப NO2 எங்கெல்லாம் வருதுன்னா, உடனே வந்து நம்ம வந்து என்ன திங்க் பண்ணணும்? சார் NH2 கன்வெர்ட் பண்றீங்களா? எனக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஒர்க்க பண்ணுவான். அண்ட் ஹைட்ரஜன் கேட்டலிக் ஹைட்ரஜனேஷன் பண்ணுவான். ஸோ அடுத்து யார் பண்ணுவாங்க? மெட்டல் பிளஸ் ஆசிட். ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட்? கரெக்ட் தானே ஃபாத்திமா? அப்புறம் போய் திட்டுவானுங்க நம்மள வெளியில போயிட்டு. என்னடா கெமிஸ்ட்ரி சார் சொல்லிக் குடுத்தாரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் ரிடக்ஷன். ஓகேவா? இவனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தன். இங்கே வந்து என்னது? இதுவும் வந்து ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். பட் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஆர் லித்தியம் வித் யாரு கூட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, so that's a liquid ammonia. So that's a liquid ammonia ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, so that's a ethyl alcohol. இவனும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப 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 ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஆக்சுவலா இவன் என்ன சார் பண்ணுவான்? இவன் ஆக்சுவலா வந்து என்ன பண்ணுவான்னா, பார்ஷியல் ரிடக்ஷன் தான் பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான்? பார்ஷியல் ரிடக்ஷன் தான் பண்ணுவான். பார்ஷியல் ரிடக்ஷன் தான் பண்ணுவான். ஓகேவா? யார சார் பார்ஷியல் ரிடக்ஷன் வந்து பண்ண போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அல்கைன் சிஸ்டத்த அல்கீன் சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணி குடுப்பான். எனக்கு வந்து என்ன குடுப்பான்? நீங்க வந்து ஒரு அல்கைன் வந்து குடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து குடுத்தீங்கன்னா, கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, so you can get so that's alkene is the product. பட் இங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, so this is a anti addition. பார்த்திருக்குமா? பார்த்துக்கலையா? So there's a anti addition method. புரிஞ்சதாம்மா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இங்க வந்து பாருங்க RC ட்ரிபிள் பாண்ட் CR டேஷ்ன்னு இருக்கு. ஓகே ரைட். இதான் என்னோட அல்கைன் சிஸ்டம். இது உங்க கூட யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் அ சோடியம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா அப்படின்னு குடுத்துட்டா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னா, இந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆகி, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். பட் இந்த 2 ஹைட்ரஜன் வந்து எனக்கு வந்து எப்படி வந்து ஆட் பண்ணும்னா, ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ் ப்ராடக்ட் அப்படி. ஓகேவா? அப்ப நீங்க இதே ஒர்க்க தான் யார் வந்து பண்றாங்கம்மா? இதே ஒர்க்க தான் நம்மளுக்கு வந்து யார் வந்து பண்றாங்க? கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் ஒண்ணு பண்ணுது. இதே ஒர்க்க தான் கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் லிண்ட்லர் கேட்டலிஸ்ட் வந்து பண்ணுது. லிண்ட்லர் கேட்டலிஸ்ட் வந்து என்ன பண்ணும்? ஒரு ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட டபுள் பாண்ட் காம்பவுண்டா கன்வெர்ட் பண்ணும். பட் அங்க வந்து என்ன பண்ணும்? ஆன்டி அடிஷன் வந்து பண்ணும். பட் இதே நீங்க வந்து சோடியம் பிளஸ் லிக்விட் அம்மோனியா வந்து குடுத்தீங்கன்னா, சேம் ஒர்க் ஸோ தட்ஸ் ஹைட்ரஜனேஷன் தான் நடக்க போகுது. பட் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஸோ தட்ஸ் ஆன்டி அடிஷன் வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? டிரான்ஸ் அல்கீன் வந்து கிடைக்கும். அப்ப இங்க பாருங்க, நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறேன். இவன் யாரு? இட்ஸ் a பென்சீன் ரைட். எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க பாருங்க. இது பென்சீன். பென்சீன் கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் தட் இஸ் சோடியம் பிளஸ் லிக்விட் அம்மோனியா. லிக்விட் அம்மோனியா வந்து யூஸ் பண்ணேன்னா, என்னோட ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும்? ஒரு டபுள் பாண்ட் போயிரும்ல. இப்ப எனக்கு இதுதான் ப்ராடக்ட். புரிஞ்சதா இப்போ அது? கரெக்ட்டா இல்லையா? என்ன பண்ணும் ஜென்ரலா அவன்? ஜென்ரலா என்ன பண்ணுவான் அவன்? ஜென்ரலா சோடியம் அண்ட் லிக்விட் அம்மோனியா குடுத்தீங்கன்னா, இதுதான் வந்து பண்ணும். இப்ப என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குமா? சாரி. ஓகே ரைட். இது நம்மளோட ஜெனரல் ப்ராடக்ட். இப்ப இந்த பென்சீன்ல நல்லா நோட் பண்ணணும். இந்த பென்சீன்ல இதான் நம்மளோட நீட் கொஸ்டின். இதான் நம்மளோட பென்சீன் ரிங்ல எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ தட் இஸ் அட்டாச்ட் வித் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். என்னோட பென்சீன்ல யார் இருக்காங்க? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் வந்து இருக்காங்க. யார் சார் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, NO2 அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் COOH அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டிகைட் ஆர் எக்ஸாம்பிள் சோ தட் இஸ் C ட்ரிபிள் பாண்ட் N இவங்கலாம் யாரு? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இந்த மாதிரி கண்டிஷன்ல ஸோ நான் யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன்னா, சோடியம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அம்மோனியா வந்து ரியாக்ட் பண்ணேன்னா, எந்த பாண்ட் எனக்கு பிரேக் ஆகும்? எனக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும் சார்? இதான் என்னோட லாஜிக். அப்ப ஆக்சுவலா உங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸா இருந்துச்சுன்னா, உங்களோட பாண்ட் இங்க தான் ரிசல்ட்டிங் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ரிசல்ட் வந்து இத மெமரைஸ் பண்ணி வச்சுக்கங்க. இது எப்படி வரும்னா மெக்கானிசம் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலா இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து நம்ம அவ்வளவா போறது கிடையாது டீடைல்டா. நான் வந்து கிளியரா சொல்லிர்றேன். நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸா இருந்துச்சுன்னா,
ஆல்மோஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டா பொசிஷன் பக்கத்துல எனக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து வரும். எங்க வரும் நம்மளுக்கு? மெட்டா பொசிஷன்ல வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட்ஸ் வந்து புரிஞ்சுதா? ரைட். ஸோ அடுத்து வந்து பாருங்க, இதே என்னோட பென்சீன் ரிங். இதே என்னோட பென்சீன் ரிங் அட்டாச் வித் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸா இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் யார் கூட ரியாக்ட் பண்ண போறேன்? ஸோ தட்ஸ் Na அண்ட் லிக்விட் அம்மோனியா கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். ஸோ தட்ஸ் சோடியம் அண்ட் லிக்விட் அம்மோனியானா, உங்களோட ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து அங்கே எக்ஸாம்ல வந்து கேட்டாங்கன்னா, ஸோ என்னோட ப்ராடக்ட்ட கரெக்ட்டா இண்டிகேட் பண்ண கத்துக்க. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா எங்க இருக்கும் நம்மளுக்கு பாண்ட். இதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ்னா என்னோட பாண்ட் வந்து எங்க வந்து இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பாண்ட். டன். ஸோ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? நோ கொஸ்டின்ஸா? இப்படிதான் சொல்லுவீங்க. ஓகே ரைட். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஐயோ! பேஜஸே முடிஞ்சுச்சா? அவ்வளோ கொஸ்டின்ஸ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ரைட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதான் என்னோட கொஸ்டின். H2 பிளஸ் A. ஸோ யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா, பிளாட்டினம் பிளஸ் கார்பன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ வி ஆர் கெட்டிங் C double bond C. So this side we have C2H6 and here we have CH3 and here we have hydrogen and hydrogen. So what is my E? Second question. We have CH3, C triple bond C CH3. I am doing the hydrogenation in the presence of, so there's a sodium, in the presence of sodium and liquid ammonia. Liquid ammonia. We have B. What is the IUPAC name for B? Answer. ஆக்சுவலா இங்க வந்து உங்களுக்கு அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கரெக்ட். இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். ஸோ அந்த அன்ஸ்டேபிள வந்து நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அ அ அதுதான் நம்மளோட டார்கெட். எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வி ஆர் டூயிங் த ரியாக்ஷன் வித் சோடியம் அண்ட் லிக்விட் அம்மோனியா. ஓகேவா? நீங்க வந்து கேட்கலாம் சார் இது வந்து அன்ஸ்டேபிள் ப்ராடக்ட்ன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒர்க்க வந்து யார் வந்து பண்ணுவாங்கன்னா, இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பார்த்துக்கும். சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளா கன்வெர்ட் பண்றதுக்குள்ள சார்ஜஸ அவன் வந்து பார்த்துக்குவான். ஸோ அதனால நம்ம வந்து வொரி பண்ண வேணாம். ஓகேவா தர்ஷினி? ரைட். அந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிவ் குரூப் அந்த ஒர்க்க வந்து பார்த்துக்குருவான். அவன வந்து எப்படி வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது. ரைட். ஸோ ஆன்சர்மா. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. குயிக் ஆன்சர் வந்து பண்ணுங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னது? ஸோ H2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெல்லடியம் அண்ட் கார்பன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் சின் அடிஷன். அப்ப சின் அடிஷன்னா ஒண்ணும் பண்ண வேணாம் நீங்க. இவனையும் கட் பண்ணிட்டு இங்க ஒரு ட்ரிபிள் பாண்ட் வந்து ஆட் பண்ணா முடிஞ்சுது. ஸோ அப்பனோட நேம் வந்து என்னது? ஸோ டோட்டலா வந்து நம்மளுக்கு வந்து என்ன 1, 2, 3, 5 கார்பன்ஸ் இருக்கு. த செகண்ட் பொசிஷன்ல வி ஹேவ் ட்ரிபிள் பாண்ட் இருந்திருக்கு. ஸோ கேன் ஐ சே 2 பென்டைன்? 2 பென்டைன் கரெக்ட்டாமா? தர்ஷினி, பாத்திமா? 2 பென்டைன். செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ டெஃபினட்டா அவங்க வந்து என்ன குடுப்பாங்க? ஸோ தட் இஸ் ஆன்டி அடிஷன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? வி ஆர் கெட்டிங் டிரான்ஸ். இந்த டபுள் பாண்ட பிரேக் பண்ண போறோம். இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ண போறோம். அப்ப டோட்டலா வந்து நமக்கு வந்து 4 கார்பன். ஓகே ரைட். டபுள் பாண்ட். அப்ப டிரான்ஸ் 2 பியூட்டீன். டிரான்ஸ் 2 பியூட்டீன். சொல்லாம சொல்ல முடியாதா? இவ்வளவுதான் ஆன்சர். இத வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். போலாமா அடுத்து? அடுத்தது போலாமா? இப்போ நெக்ஸ்ட் யார் அப்படின்னா, இப்போ சோடியம் பிளஸ் லிக்விட் அம்மோனியா பிரச்சனையே கிடையாது. சோடியம் பிளஸ் லிக்விட் அம்மோனியா பிரச்சனையே கிடையாது. இப்போ இதுலயே இவனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம். ஓகேவா? சோடியம் பிளஸ் எத்தனால். கைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோடியம் பிளஸ் எத்தனால். சில டைம் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? சோடியம் பிளஸ் எத்தனால் வந்து யூஸ் பண்ணுவோம். லிக்விட் அம்மோனியா பதிலா ஸோ எத்தனால். இப்போ வந்து சோடியம் பிளஸ் லிக்விட் அம்மோனியானா எனக்கு டிரான்ஸ் அடிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இவனுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவான்னா, சோடியம் பிளஸ் எத்தனால். இவனுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இவனோட ஆக்சுவல் நேம் வந்து பாருங்க. பவலேட் பிளேன் ரிடக்ஷன் ஏஜென்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? சார் இவன் என்னென்னலாம் சார் பண்ணுவான் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஆல்டிகேட் இருந்துச்சுன்னா, அதை வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணிடுவான். ஸோ அதே மாதிரி வி ஹேவ் கீட்டோனா இருந்ததுன்னா, ஸோ அதை வந்து செகண்ட் டிகிரி ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் வி ஹேவ் ஸோ தட்ஸ் அ சைனைட் இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் டிகிரி அமைனா வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஸோ வி ஹேவ் எஸ்டர் இருந்ததுன்னா,
ஸோ எஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து எதாவது வந்து கன்வெர்ட் பண்ணுவானா ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஸோ வி ஹாவ் ஸோ தட்ஸ் ஆசிட் குளோரைடு இருந்ததுன்னா அவங்களையும் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலாக கன்வெர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்போ சோடியம் பிளஸ் ஈத்தர் சாரி சோடியம் பிளஸ் லிக்விட் அமோனியானா என்ன ஒர்க் வந்து பண்ணுவாங்க? அவங்க வந்து ஸ்பெஷலாக ஒன்லி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டபுள் பாண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆகும் டிரான்ஸ்அடிஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. மற்றவங்கள சார் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதே நீங்க சோடியம் வித் ஸோ தட் இஸ் அ மெத்தனாலா இருந்துச்சுன்னா அவங்க இவங்களை எல்லாருமே ரெடியூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? நான் எதுக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியரா கொடுத்துட்டேன். ரைட்? இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளஸ் ஆசிட்ஸ். நீங்க பார்த்துட்டே வாங்க. அமோனியாங்கிறது ஒரு ஆசிட்ஸ். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஜிங்க் HCl, SnHCl, FeHCl அண்ட் ஜிங்க் அண்ட் THCl3 அதில் ஒவ்வொருத்தவங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஓகேவா? லிக்விட் அமோனியானா நம்மளுக்கு வந்து பிரிட்ஜ் ரிடக்ஷன்ஸ். இவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுலட் பிளேம் ரிடக்ஷன்ஸ் வந்து கொடுப்பான். யார் அவன்? சோடியம் பிளஸ் எத்தனால். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஸோ நம்மளுக்கு இன்னொருத்தர் இருக்கான். இவனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கை யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஹாவ் SnCl2 plus HCl. எங்கேம்மா வந்து அப்ளை பண்ணுவோம்? SnCl2 plus HCl. ஒரு நேமிங் ரியாக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இவனும் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டிஃபான் ரியாக்ஷன்ஸ். பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? ஓகேவா? ஸோ நம்மளுக்கு 2 பேர் இருக்காங்க. இங்க பாருங்க Sn plus HCl அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். Sn2 plus HCl. இவங்க 2 பேரோட ஒர்க் வந்து என்ன சார்? இவங்க 2 பேரோட ஒர்க் வந்து என்ன சார்? நான் குயிக்கா வந்து முடிச்சிடறேன். RC ட்ரிபிள் பாண்ட் N. RC ட்ரிபிள் பாண்ட் N. இதான் என்னோட நைட்ரைல் குரூப். இவங்க கூட யார் வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இது வந்து ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷல். யார் அப்படின்னா SnCl2 plus HCl கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். ஸோ அதே மாதிரி Sn plus HCl கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும்? ஆக்சுவலா இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து தெரியுமே. என்னமா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? Sn2 plus HClனா ஆல்டிகைட் வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் RC டபுள் பாண்ட் OH வந்து கிடைக்கும். இதே SnHCl கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அமைன் இஸ் த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். கைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். ஓகேவா? இது இல்லாம சார் வேற யாரெல்லாம் சார் இருக்காங்க? மிஸ்லானியஸ் வந்திருக்காங்கல்ல? ஒரு 3 பேர் இருக்காங்க. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளமென்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? இன்னொருத்தவங்க யாரு? கிளமென்ஷன். வேற இன்னொருத்தர் இருப்பாரு. ஓகே. ரெட் பாஸ்பரஸ் பிளஸ் HI வந்து யூஸ் பண்ணுவீங்க. கிளமென்ஷன். ஒன் மோர். வுல்ஃப் கிஸ்னர். வெரி குட். தர்ஷினி. வுல்ஃப் கிஸ்னர் ரியாக்ஷன்ஸ். ஸோ அது இல்லாம H2 பிளஸ் சாரி HI பிளஸ் ரெட் பாஸ்பரஸ். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்லானியஸ். அது மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. எனிவே அதையும் வந்து எடுத்துருவோம். எப்போன்னா கொஞ்சம் இதுல. ரைட்? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்வொர்க் மட்டும் தந்துடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஹோம்வொர்க். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. RC ட்ரிபிள் பாண்ட் N. யார் இவன்? நைட்ரைல். இந்த நைட்ரைல் கூட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஸோ அதே இது வந்து நீங்க இஃப் யூ டூ த ரியாக்ஷன் வித் சோடியம் பிளஸ் C2H5OH கூட வந்து ரியாக்ட் பண்ணா என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? ஸோ இதே நீங்க RC ட்ரிபிள் பாண்ட் எடுத்து ஸோ தட்ஸ் SnCl2 பிளஸ் HCl கூட வந்து ரியாக்ட் பண்ணா என்ன சார் கிடைக்கும்? இவனை எடுத்து இஃப் யூ டூ த ரியாக்ஷன் வித் Sn பிளஸ் HCl கூட வந்து ரியாக்ட் பண்ணா என்ன சார் கிடைக்கும்? இவனை வந்து எடுத்து ஸோ நெக்ஸ்ட் ஓகேவா? ஸோ வேற எங்கெல்லாம் பார்த்தோம்யா நம்ம? வேற எங்கெல்லாம் பார்த்தோம் நம்ம? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துருப்போம். H2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல்ல என்ன கிடைக்கும் எனக்கு? ஸோ இவனை எடுத்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ தட்ஸ் அ டைபால் H கூட வந்து ரியாக்ட் பண்ணா என்ன சார் கிடைக்கும்? ஓகேவா? சார் இவனை எடுத்து ஸோ தென் வந்து நம்மளுக்கு சோடியம் போரோஹைட்ரேட் கூட வந்து ரியாக்ட் பண்ணா என்ன சார் கிடைக்கும்? ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சதுன்னா இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் தான் சொன்னேனே எனக்கு ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா 25 to 30% ஆஃப் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டட். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரியுதா? இப்ப புரியுதா? அப்ப RC ட்ரிபிள் பாண்ட் ஏன் நாளைக்கு ஒரு ரியாக்ஷன் கேட்டா என்னால ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். ஓகேவா? ஸோ கைஸ் இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ இதோட கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா நான் வந்து தர்றேன். எனக்கு ரிக்னர் ஏஜென்ட்ஸோட கொஸ்டின் சென்ட் பண்ணாம எனக்கு சென்ட் பண்றேமா? ஓகேவா? ரைட்? சாருக்கு கொஞ்சம் ஒர்க்.
இவ்வளோதான் லாஜிக். ஈஸியா இருக்கா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இல்ல மொக்கையா இருந்துச்சா? எடுக்கிற மாரி இருந்தது. நீங்க என்னதான் எடுத்தாலும் பரவால்ல. நான் அப்படிதான் இருப்பேன். ஓகே ரைட். பரவால்ல. ஒரு பாயிண்ட்ல மாறிடுவீங்க எல்லாரும். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு வந்து கிரிக்னால் ரியேஜென்ட்ஸ் சார் எந்த கொஸ்டின் கேளுங்க நான் ஆன்ஸர் பண்றேன். சார் ரெட்யூசிங் ஏஜென்ட்ஸ் எந்த கொஸ்டின் கேளுங்க என்னால ஆன்ஸர் பண்ண முடியும். ஆக்ஸிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆன்ஸர் பண்ண முடியும். அண்ட் ஆசிட் ரியேஜென்ட்ஸ், பேஸ் ரியேஜென்ட்ஸ் ஆன்ஸர் பண்ண முடியும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்ஸ் ஆன்ஸர் பண்ண முடியும். இது பத்தாதா நம்மளுக்கு? ஓகேவா? ரைட்? ஸோ நாளைக்கு கிளாஸஸ்ல கம்ப்ளீட் ஆக்ஸிடைசிங் ஏஜ். ஓகேவா? ஸோ டெஃபினட்டா நாளைக்கு ஃபயரா தான் இருக்கும். ரைட்? ஓகே. தேங்க் யூ மா. தேங்க் யூ.